ரெக்கார்ட் பண்ணணும்னே யாருமே பேச மாட்டேன்றீங்க. எல்லாம் மியூட்ல கான்ஷியஸ் போய் கேமரா ஆஃப் பண்ணிட்டு பதுங்கிடுவோம். வணக்கம் வணக்கம். வெற்றிகரமாக இந்த ஏகாதசி நாளன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் நம்ம ரெக்கார்டிங்க. வணக்கம். ஓகே நல்லது. நீங்க நான் இந்த வாரம் படிச்சிட்டீங்களா? வர எவ்வளவு முடியுமான்னு படிச்சீங்க? நினைச்சிட்டு இருந்தேன். அப்புறம் நான் வந்து ஒரு 7 சாப்டர் படிச்சிருக்கேன். அவ்வளவுதான். மொத்தமா மன்னிக்கணும். எவ்வளவு சாப்டர் படிக்க முடியல. படிச்சிருக்கீங்க? மொத்தமா 7 தான். 7 இல்ல அடிஷனல் 7? இல்ல மொத்தமா 7. ஓ! மொத்தமா 7. ஓகே, ஓகே. பரவால்ல. நான் வந்து ரொம்ப பின்தங்கி இருந்தேன்னு நெனச்சேன்னா, நான் வந்து கொஞ்சம் 15 ஏதோ படிச்சிருக்கேன்னு நெனைக்கிறேன். ஓகே, நான் முன் தங்கிட்டேன்னு நினைக்கிறேன். நிறைய ஆமா. நீங்க ஏற்கனவே பார்ட் 1 அன்னைக்கே முடிச்சிட்டீங்க சொன்னீங்க. ஆமா ஆமா, அதுல இடைவெளின்னு ஒண்ணு வருது. நிறைய முடிச்சிட்டேன். ஆக்சுவலி நிறைய முடிச்சிருக்கேன். பார்க்கும்போது இப்பதான் தெரியுது. எனிவே வி கேன் நம்ம நீங்க எவ்வளவு படிச்சிருக்கீங்க தீப்தி? 15ல 15 என்னமோ படிச்சிருக்கேன் அருணா நான். சரி ஓகே. மேபி 15 வரைக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம்னா தங்கவேல் அப்புறம் 15ல இருந்து ஆரம்பிக்கலாம். ம். இல்ல, இல்ல. தங்கவேல் நீங்க அண்ணா இது சுவாரஸ்யமா இருக்கு. சோ படிங்க அப்படிங்கிறாங்க. ஆ எவ்வளவு படிச்சிருக்கேன் நான்? ஆமா. இல்ல, இல்ல. 14 தான் படிச்சிருக்கேன். சாரி. 14 தான் படிச்சிருக்கேன். அதாவது சொல்லலாமா? தெரியல. தங்கவேல் படிக்கிற வரைக்கும். சொல்லலாம். இல்ல சொல்லலாம். பரவாயில்ல. அப்படியா? அந்த கொள்ளையர்கள்லாம் வந்து அப்புறம் போயிடுறாங்க இல்லையா? அவங்கள புடிச்சிடுறாங்க. அது வரைக்கும் படிச்சிருக்கேன் நான். ஓகே 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 ஓகே. நான் வந்து சோமு 40 வயசு ஆகுற வரைக்கும் படிச்சிட்டேன் தீப்தி. அப்பா! ஓகே. வெரி 30 வயசு இன்ட்ரெஸ்டிங்கா ஆயிடுச்சா இருக்கு அவருக்கு? ஆக்சுவலி. சோ இது வந்து இந்த முதல் பகுதியில வந்து முதல் பகுதி முடிகிற வரைக்கும் சோமு அப்படின்ற அந்த சின்ன பையன் வந்து எப்படி அவனுடைய வாழ்க்கை வந்து மாறுது. அந்த மேட்டுத்தெரு ஒரு மேட்டுத்தெருல என்ன ஒரு கடைநிலை ஒரு அந்த விளிம்பு நிலை மக்களா இருக்கிற அந்த இதுல என்ன எப்படி அவன் வந்து ஒரு மதிக்கக்கூடிய ஒரு ஆளா அவன் வந்து மாறுறான் அப்படிங்கறத இந்த முதல் பகுதியில அவர் காட்டுறாரு, எழுதுறாரு. எல்லாம் ஒரு மாதிரி ஹாஸ்யமாவும் எழுதுறாரு. அதே சமயம் வந்து நம்ப முடியாதபடி இருக்கு சிலதெல்லாம் எனக்கு அவர் எழுதிருக்கிறது. பட் கதை தானே, எது வேணா எழுதலாம். இந்த கதையில வந்து போக போக வந்து இந்த கல்கி எழுதுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஆமா, அவருடைய கதை போல இல்ல. அந்த கொள்ளையர்கள் அந்த இதெல்லாம் அஃப்கோர்ஸ் பொன்னியின் செல்வன்றது காலகட்டம் வேற, இந்த காலகட்டம் வேற. அதே மாதிரி ஒரு ஃபேண்டசி நாவல் மாதிரி தான் அந்த திடீர்னு அந்த சினிமா பாக்குற மாதிரி ஆயிடுத்து எனக்கு. அந்த காலத்து ஒரு சினிமா பாக்குற மாதிரி. ஆமா. அவர் எழுத்து முறை கூட கல்கி அந்த எழுத்த ஞாபகப்படுத்துற மாதிரி தான் இருக்கு. அந்த ஒரு ரொம்ப கேஷுவலாவும் ஒரு இதாவும் நகைச்சுவையும் எழுதுறது கல்கி எழுதுற மாதிரி எனக்கு தோணுது. அவர் யூஸ் பண்ற சில வார்த்தைகள், அவருடைய கன்ஸ்ட்ரக்ஷன், சென்டென்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன், அதெல்லாம் கூட எனக்கு அப்படி கொஞ்சம். ஆனா வந்து கல்கி இது வந்து இன்னுமே பழமையா இருக்கும். ஒரு மாதிரி அவருடைய எழுத்து வந்து இப்ப கல்யாணம் அப்படின்னு எழுத மாட்டாரு. அவரை நீங்க கல்கி இது கவனிச்சா கலியாணம் அப்படின்னு எழுதுவாரு. அப்புறம் வந்து அந்த இது கொஞ்சம் கொஞ்சம் அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் மாதிரி இருக்கு இது. இன்னும் கொஞ்சம் நியூவர் ஏஜ் மாதிரி இருந்தது. எனக்கு தெரியல. உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு தெரியல. அந்த காவேரி பத்தி நிறைய எழுதுறாருல்ல அவர். அந்த சாத்தனூர்ல ஓடுற காவேரியை பத்தி ஒரு முழு சாப்டரும் அந்த காவேரியை பத்தி எழுதுறாரு இல்ல. எப்படி காவேரியில எல்லாரும் போய் குளிக்கிறாங்க. காவேரி வந்து வருஷத்துல ஒரு 3-4 மாதம் தவிர மத்த மாதம் எல்லாமே தண்ணி இருக்கும். ஐப்பசி மாதத்துல வந்து வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடும். அப்ப வந்து கரையை கடந்து வந்து மேட்டுத்தெரு எல்லாம் வந்து தண்ணி வந்துடும். யாருமே வந்து வீட்டுல குளிக்க மாட்டாங்க. எல்லாரும் காவேரியில தான் போய் குளிப்பாங்க. அப்படி அந்த குளிக்க வர்றவங்களுக்கு கூட அதுக்குள்ள அந்த ஜாதி வேறுபாடு பத்தி அவர் பேசுவாரு. முதல்ல காலையில ஃபர்ஸ்ட் வந்து இந்த பிராமணர்கள், அக்ரார்த்த பிராமணர்கள், அதுவும் அந்த உயர்ந்தவர்கள், அந்த பணக்கார பிராமணர்கள் தான் முதல்ல அங்க போறாங்க. முடிச்சிட்டு அவங்க அதுக்கப்புறமா அந்த அடுத்த பிராமணர்கள் வராங்க. இன்னும் இந்த சின்ன அக்ரஹாரத்துல இருந்து வராங்க.
அதுக்கப்புறம் அவங்களுடைய வீட்டுல இருந்து பெண்கள் வந்து தண்ணி எல்லாம் எடுத்துட்டு குளிச்சுட்டு தண்ணி எடுத்துட்டு போறாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த பிள்ளைமார்கள் எல்லாம் வருவாங்க. அதுக்கப்புறம் கடைசியில இந்த மேட்டுத்தெரு மாதிரி இருக்கிற ஜனங்கள் வருவாங்க. அப்படி எல்லாரும் வந்து குளிச்சுட்டு ம். போகிறதுக்கு ஒரு மணி எவ்வளவோ நாழிகை அப்படிங்கிறாரு. ஐ திங்க் காலையில ஒரு 8-9 மணி ஆயிடும் அப்படின்னு நினைக்கிறேன் அவரு. பல ஆமா. நாழிகைகள் இந்த அது நாழிகைக்குள்ள எல்லாம் முடிஞ்சிடும் ம். அப்படிங்கிறாரு. ஆமா. அதுலேருந்து ஆமா. தான் அது எனக்கு அந்த முடிஞ்சதுக்கு அப்புறம் திரும்ப நாழிகை மேல மத்தியானம் இருந்த ஒருத்தங்க வராங்க. மத்தியானம் ஆமா. இல்ல ஆக்சுவலி எல்லாமே கார்த்தால தான். அவர் 12 நாழிகை, 2 நாழிகை அப்படின்லாம் சொல்றாரு. அது வந்து அப்புறம் தான் தெரியறது. நாழிகைன்றதே 24 அது கணக்கு பண்ணி பார்த்தா மேக்ஸிமம் 10 மணி அப்படி இருக்கும் போல இருக்கு. அந்த மாதிரி இருந்தது. ம். பகல் 25 அப்புறம் நாழிகை மாடு ஆகிவிடும் குளிப்பாட்ட அப்படின்னு வர்றவங்க சொல்றாரு. எல்லாம் வருவாங்க இல்லையா? ஆமா. ஆ, அப்புறம் ஆ, மாடு ஆ. குளிப்பாட்டுறதுக்கு இவங்க எல்லாம் வராங்க. பையன்கள், அங்காடிக்காரர்கள் எல்லாரும் வராங்க. குளித்து விட்டு கிளம்பும் போது அஸ்தமிக்கும் நேரம் ஆகிவிடும் அப்படின்னு போட்டிருக்கு. ஆமா. ஆமா. ஓ! ஓகே, 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 ஓகே. ஆமா. ஸோ ஆனா ஆல் அந்த த்ரூ அவுட் த அந்த டே அந்த வந்து கதையிலேயே வந்து எல்லா இடத்துலயுமே வந்து அந்த காஸ்ட் வேரியேஷன்ஸ் வந்து ரொம்ப எப்படி சொல்றது? ஒரு எக்ஸ்கியூஸ் மாதிரி இல்லாம ஒரு எதார்த்தமா அவர் எழுதியிருக்காரு. லைக் ஆமா. இதுல கூட வந்து ஒரு ஒரு இதுல அந்த என்ன சொல்றது? சோமுவின் தாயார வந்து கட்டிப்பிடிக்கிறாங்க. அந்த அந்த அவங்க அந்த வள்ளியம்மை இருக்காங்க இல்லையா? அதான் சோமு தாயார். சோமு தாயார் வந்து ஆ இவங்க அந்த பணக்கார வீட்டு அவங்க என்ன ஜாதி எனக்கு தெரியல. பிராமணரா இல்ல இதுவா தெரியல. அவங்க வந்து கட்டி பிடிக்கிறாங்க. அவங்க கட்டி பிடிக்கும்போது, அவன் சூத்திரன் கூட இல்லன்னு அவங்க சூத்திரன் கட்டி பிடித்தால், திருப்பியும் போய் அ இது குளிக்கணும். அதெல்லாம் மீறி அவங்க பண்றாங்க. அத வந்து ஒரு மாதிரி எழுதியிருக்காங்க. அது இப்படிதான் ஏன் இப்படி பண்ணும் அப்படின்ட்டு இல்லாம ஏதோ அப்படி எழுதி வச்சிருக்காரு. ஏன்னா அந்த காலகட்டத்தின் சூழ்நிலை அப்படி. அந்த மாதிரி அவங்க இதெல்லாம் அக்செப்டட் அந்த மாதிரி இருந்தது. அது ரொம்ப பின்னாடி வருது தங்கவேல். அந்த ம். கொள்ளையர்கள் ஓகே. வந்துட்டு போன அப்புறம் நடக்கிறத சொல்றாங்க தீப்தி. ம், ஆனா ம். நீங்க சொல்ற சரி, மாதிரி சரி. பல இடங்கள்ல இந்த காவேரி கரையாகட்டும், இந்த தெருவ பத்தி அவர் பேசும்போதும் அந்த அந்த இதுவே இந்த இடமே சாத்தனூர்லயே வந்து எப்படி அமைச்சிருக்காங்க. சாத்தனூர் வந்து ஒவ்வொரு தெருவுல ஒவ்வொரு ஜனங்க எப்படி இருக்காங்க. ஒண்ணு வந்து ஜாதி, இன்னொன்னு வந்து பணம். 2மே சோ 2மே பிரிவு தான். அந்த மாதிரி ஒவ்வொரு இதுல எப்படி இருக்காங்கன்னா ரொம்ப அழகா சொல்றாரு. அத எப்படி வந்து ம். சோமு கண்கள் வழியா அப்படி பார்த்து சொல்றாரு. ஒவ்வொருத்தர் ம். எப்படி ம். பிஹேவ் பண்றாங்க. இப்போ காவேரி கரையில வந்து எப்படி டிஃபரெண்ட் ஜாதிக்காரங்க எப்படி கலக்காம எப்படி அவங்கவங்க இத முடிச்சுட்டு ஒரே காவேரி, ஒரே தண்ணி எல்லாரும் யூஸ் பண்றாங்க. ஆனா வேற வேற டைம்ல யூஸ் பண்றாங்க அப்படின்னு ரொம்ப எதார்த்தமா அழகா ம். சொல்றாரு அவரு. ஆமா. அது பார்த்தேன். அப்புறம் அந்த பள்ளிக்கூடத்துல அவன் அவனுடைய கனவுகள பத்தி பேசுறாங்கல்ல. சோமுவுக்கு இருக்கக்கூடிய கனவுகள பத்தி. ம். அந்த சாப்டர் எனக்கு ரொம்ப நாள் பிடிச்சிருந்தது. ஒரு திருப்பி சொல்லுங்க. எவ்வளவு வேகத்துல சோமுவுடைய கனவுகள் பத்தி, சின்ன பையனா ஆ, அவனுக்கு சில கனவுகளும், ஏக்கங்களும் இருக்கிறத வந்து தொடர்ந்து பேசிட்டே இருக்காங்க இல்லையா? ஆமா. அவன் வந்து பள்ளிக்கூடத்துக்கு போணும்னு ஆசைப்படுறது, அப்புறம் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய பணக்காரர் சுதேசமித்திரன் பத்திரிகைய வாங்கி படிக்கும்போது, அதுல என்ன இருக்குன்னுலாம் தெரியாது. ஆனா நானும் அந்த மாதிரியான ஒரு ஆளா இருக்கணும்னு நெனைக்கிறது. எவ்வளவு வேகமா அவனுக்கு கனவுகள் வருதோ, வெளிய போற வேகம் அத விட அதிகமா இருக்குன்ற மாதிரி ஆமா. சொல்லிட்டு ம். இருந்தாங்க. ஒரு நொடிக்கு ஒரு கனவு கண்டுட்டே இருக்கிறான் அவன் அப்படின்னு. அவன் அம்மா வேற ஏமாத்துவான்ல. இந்த மாதிரி எனக்கு படிக்க தெரியுமேன்ட்டு. அவங்க அம்மாவும் ஒரு ஒரு இதுல நம்பிடுவாங்க. "ஓ! அப்படியா உனக்கு படிக்க தெரியுமா?" அ அந்த மாதிரி ஒரு நைவ் இது இல்ல. அவங்க ரொம்ப சிம்பிளான மனிதர்கள் அப்படின்றது நல்லா தெரியுது. சோ ம். சோமு வந்து ரொம்ப கியூரியஸ் பாய். அவன் வந்து எல்லா இடங்கள்ல போய் எல்லா இடத்துலயும் போய் ரொம்ப நேரம் கவனிச்சு நின்னு ஸ்கூல் ம். ஆகட்டும், காவேரி துறை ஆகட்டும், இல்ல வந்து யாராவது பல பேரு இந்த டிஃபரெண்ட் வீதிகளிலும் போய் எல்லா இடத்தையும் போய் அப்படியே ரொம்ப ஆர்வமோட எல்லாத்தையும் உத்து உத்து பாக்குறான். எல்லாத்தையும் கவனிக்கிறான் இல்லையா? எல்லாத்தையும் ஆமா. ம். கிரகிச்சுக்கிறான் மனசுல அவன். அப்படி அவனோட கேரக்டர அழகா செதுக்கியிருக்காரு அவரு. ம். அதனாலதான் அவன் பல கனவுகள் அவனுக்கு வந்து நிறைய அவன் வளர்ச்சிக்கு அதுதான் காரணம் அப்படிங்கிற மாதிரி அவரு சொல்றாரு. ம். ம். ஆமா. ம். இந்த சிருஷ்டி ரகசியத்த பத்தி ஒரு இடத்துல சொல்லியிருந்தாங்க இல்லையா? பையனுக்கு மனிதர்கள் தான் வந்து நேரம் காலம் பார்த்து மறைவிடத்துல எல்லாம் பண்றாங்க. ஆனா விலங்குகள் அப்படி இல்ல இல்லையா? அது எல்லாத்தையும் கவனிக்க தான் செய்யும். பசங்க. சோமு வந்து அது எல்லாத்தையும் பார்த்துட்டே தான் இருந்தான் அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துல ஆமா. போட்டிருந்தாங்க. கரெக்ட், அதுல வந்து கரெக்ட். அவன் அந்த வேட்டி கட்டிக்கணுன்ற ஒரு வயசுக்கு வரக்கூடிய ம். பையனுக்கு வரக்கூடிய ஆசையும், அ தூண்டுதல் மற்றும் ஆர்வத்தையும்
ஒரு வேஷ்டியின் மூலமா சொல்லியிருந்தாங்க. நல்லா இருந்தது. கரை வச்ச வேஷ்டி வேணும் அப்படின்னு ரொம்ப அம்மாட்ட அழகா இருந்தது அது. கேட்டுருப்பாங்க. ஆமா. ம். அதே வந்து அந்த பெரிய இடத்துக்கு போயிட்டு வேலைக்கு போகும்போது, ஆ அவர் வந்து ஃபர்ஸ்ட்டு "நீ என்ன வேணா கேளுப்பா" அப்படின்னு சொல்லும்போது, "எனக்கு அந்த வேஷ்டி வேணும்" அப்படின்னு சொன்னோனே, அவங்க அம்மா வந்து ஆ வேய்வாங்க இல்லையா? அந்த மாதிரி "சரி இதெல்லாம் இங்க வந்து என்ன கேட்கறதுன்னு" அப்ப அவரும் வந்து சொல்லுவாரு, "எல்லா பசங்களுக்கும் எனக்கும் அந்த ஆசை இருந்தது. உனக்கு குடுக்குறேன் என்ன இப்போ" அப்படின்ற மாதிரி நல்லாருக்கும். அதுவும் நல்லா இருந்தது அந்த இதுல. ம். அவரும் வந்து அவரு அவரையும் வந்து ரொம்ப நல்ல மனிதரா வந்து அவங்க எழுதியிருக்காங்க. அந்த ஹோல் சித்தரிக்கிறாங்க. ஆமா. சித்தரித்திருக்காங்க. அந்த ரங்கராவ் அப்படிங்கிறவரு ரங்காராவ். ரங்காராவ் அப்படிங்கிறவரு ஒரு மராட்டி பிராமின் அவரு. ஓகே. மராட்டி அவருன்னு ஒரு இடத்துல சௌராஷ்டிரியனா சொல்றது. அவரு? மராட்டிய மராட்டி. அப்படின்னு வருதுன்னு நினைக்கிறேன் ஒரு இடத்துல. ஆ அவரோட வைஃப் பேரு சோனி பாய். சோனிபாய் இந்த கங்கா. கங்கா வந்து பெண் பெண். அப்படின்னு சித்தரிக்கிறாங்க. ஆனா அவரு கங்காக்கும் இவனுக்கும் ஒரே வயசு இல்லையா? சோமுக்கும் கங்காக்கும். 12 அவ- வயசு அந்த மாரி 10, 12 கிட்டத்தட்ட வயசு. அவ சோமு விட ஒரு 2, 3 வயது பெரியவளா இருப்பா கங்கான்னு நான் நினைக்கிறேன். இல்லையா? இல்லையா? கிட்டத்தட்ட ஒரே எனக்கு வயசு. என்னமோ அவங்க 2 பேரும் ஒரே வயசு மாரி இருந்தது. தெரியல எனக்கு. மேபி இருக்கலாம். ஆமா, இவளுக்கு கல்யாணம் பேச போகும்போது கங்காக்கு வந்து 9 வயசு. ஆ சோமுக்கு 10 வயசு 10 அப்படிங்கிறாங்க. வயசு. ஆமா, ஆமாமா. சோமு 1 வயது பெரியவன் போல. பெரியவன். ஆமா. சோ அந்த காலத்துல வந்து குழந்தை திருமணத்தை பத்தி அவரு இதா சொல்றாரு. 9 வயசு அந்த பெண்ணுக்கு, 10 வயசுல அவளுக்கு கல்யாணம் பண்ணி விட்டுறாங்க அவளுக்கு. அதுதான் ஆக்சுவலி ம். இந்த புத்தகத்துல வந்து எதையுமே இது ரொம்ப அதாவது எது இருக்கோ அத அப்படியே சொல்லியிருக்காங்க. இத வந்து அவர் 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 எழுதின காலகட்டத்துல இதெல்லாம் ஒரு அ என்ன குழந்தை கல்யாணம் அப்படின்ற ஒரு வார்த்தைலாம் இல்ல. எல்லாருக்கும் இந்த வயசுல தான் கல்யாணம் ஆயிருக்கு. அது நம்ம இப்ப படிக்கும்போது நமக்கு அப்படி தெரியறதே தவிர, அது வந்து அவர் வந்து ஒரு என்ன சொல்றது? அவருடைய பிரெஜுடிஸ் எதையுமே கொண்டு வரல. "ஏய் இப்படிலாம் பண்ணக்கூடாது. ஆனாலும் ம். பண்ணியிருக்காங்க." அப்படி எதுவும் இல்லாம எப்படி நடந்ததோ சொல்றதுனால, இப்ப நம்மளால அத படிக்கும்போது நமக்கு வந்து அது, "ஏய் இந்த மாரிலாம் இருந்திருக்கு பாரு அப்போ." அந்த மாரி நமக்கு வந்து ஒரு வி ஆர் ஏபிள் டூ விஷுவலைஸ் தட். இந்த ஆமா. மாதிரியெல்லாம் இருந்திருக்கு. இந்த மாரியெல்லாம் காஸ்ட் வேரியேஷன்ஸ் இருந்திருக்கு. அப்படின்றது வந்து அ நம்மளால ஒரு ஒப்பீனியன் ஃபார்ம் பண்ண முடியறது வித்தவுட் ஹிஸ் பிரெஜுடிஸ் இன்சர்ட்டட் இன் தட் அந்த மாதிரி. ம். ஒரு இடத்துல பிகாஸ் அவரு ஆஃப் த வே சொல்றாரு. இட் வாஸ் ரிட்டன். ஆ. ஆமா. ஒரு இடத்துல இவரு சொல்றாரு, கானாசு சொல்றாரு. ம். இது வந்து இன்னும் வந்து மக்கள் விழிப்புணர்வு இல்லாத காலம். அது வந்து ஹாஸ்யமா நகைச்சுவை சொல்றாரு. இன்னும் ம். கம்யூனிசம் வரல, இன்னும் கட்சிகள் வரல. ஜனங்க வந்து இதெல்லாம் வந்து எப்படி வந்து கரெக்ட் இதெல்லாம் நியாயமா அப்படின்னு கேட்கிற அளவுக்கு ஜனங்களுக்கு இன்னும் தோணல. இந்த கல்யாணம் ரொம்ப பிரம்மாண்டமா ம். பண்ணும்போது எல்லாரும் வந்து இவ்ளோ எல்லாம் செலவு பண்றானே, இப்படி இருக்கானே அப்படின்னு வந்து கோவப்படாம, அத பத்தி வந்து தூற்றாம எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க. ஜனங்க ம். எல்லாரும், "ஓ! இந்த மாரி கல்யாணம் இந்த ஜில்லாவே நடக்கல, இது நடக்கல, அது நடக்கலன்னு" எல்லாரும் பேசினாங்க. அ ம். அவருக்கு எல்லாருக்கும் போட்டு சாப்பாடு சந்தோஷமா சாப்பிட்டாங்க. ஏன்னா, அப்ப இன்னும் யாரும் கம்யூனிசம் அப்ப இன்னும் வரல. யாரும் சோஷலிஸ்ட்டா ஆகல. அப்படின்னு வந்து நகைச்சுவையா சொல்றாரு. அந்த காலத்துல எல்லாம் இது வந்து ஓகே அப்படின்னு எது ஏத்துக்கிட்டாங்க ஆமா. அப்படின்னு. அதுல அந்த இது இருக்கு இல்லையா? அது ஒரு ஒரு டிஸ்கிரிப்ஷன் எனக்கு புடிச்சிருந்தது. அதாவது இவங்க வந்து கல்யாணத்துக்காக அவங்க நெறைய பொருட்கள் வாங்குறாங்க இல்லையா? ஒரு ஒரு ரூம்ல வந்து ஒரு ஒரு அறையிலயும் ஒரு அறை ஃபுல்லா வந்து புடவைகள், இன்னொரு அறை வந்து ஃபுல்லா பாத்திரங்கள். அது பாத்திரங்களுக்கு இடமே இல்ல. அப்புறம் இன்னொரு அறையில வந்து ஃபுல்லா வெள்ளி அ ஸ் அ வெள்ளி அ பாத்திரங்களோ என்னன்னு தெரியல. அது வெள்ளியில செஞ்ச சாமான்கள்லாம் இருக்கு. அப்ப அந்த வெள்ளியில இருக்கிற அந்த அந்த ரூம் வந்து ஜெனரலா வந்து ரொம்ப டார்க்கா இருக்குமாம் அது. வெளிச்சம் போட்டாலுமே டார்க்கா இருக்கிற இடத்துல வந்து ஒரே ஒரு தீக்குச்சி பத்த வச்சா அப்படி 1000 விளக்கு இருக்கிற மாரி இருந்தது. அந்த அந்த ரூம்ல ஃபுல்லா வெள்ளி போட்ட அப்புறம். அது ரொம்ப அழகா ஆமா. இருந்தது அந்த டிஸ்கிரிப்ஷன். அந்த வர்ணனை இல்ல ம். வர்ணனை. வர்ணனை நல்லா இருந்தது. ஆமா. ஆமா. அவ்வளோ சாமான வைக்கிறதுக்கு இடம் இல்லாம, இன்னும் பல வீடுகள எடுத்து சாமானா போட்டு குவிச்சு, ஆமா. அந்த மாதிரி கும்பகோணத்துக்கு போய் ஒவ்வொரு இதுவும் எடுத்துட்டு வர்றது. ஆமா. ஒரு கல்யாணம் எவ்வளவு ம். தடபுடலா அவரு பண்றாரு. மாசக்கணக்குல ம். அத வந்து பிளான் பண்ணி, சாப்பாடு எல்லாருக்கும் போட்டு, எல்லாரையும் கூப்ட்டு, அதுக்காக எல்லாரும் விடுப்பு எடுத்துட்டு வந்து அங்கேயே தங்கி, கல்யாணம் முடிஞ்சும் ஒரு 15 நாள் நெறைய பேர் அங்க தங்கி, ஒரு பெரிய கோலாகலமா அப்படி பண்றது. இங்க ம். இதுல வந்து சொல்லுவாங்க, எங்க மாமியார் இதுல இருந்தப்போ, கும்பகோணம் பக்கத்துல கிராமத்துல இருந்தப்போ அவங்க சொல்லுவாங்க. இப்பவும் ஒரு ஹஸ்பண்ட்லாம் சொல்லுவாரு. அப்பல்லாம் ரொம்ப ம். திருவிழா மாரி இருக்கும் ஒவ்வொரு நாளும். ஏதாவது ஒரு ஃபங்ஷன்
நமக்கு வருஷம் பூரா இந்து பண்டிகைகள் இருக்குல்ல, ஒவ்வொரு பண்டிகைக்கும் வந்து திருவிழா மாதிரி இருக்கும். எல்லாரும் ஊர்ல இருந்து, பக்கத்து ஊர்ல இருந்து எல்லாரும் வருவாங்க, தங்கிடுவாங்க. ஜே ஜே ஜேன்னு இருக்கும். பட்சணம் பண்ணுவாங்க, இது பண்ணுவாங்க, சமையல்ல எல்லாருக்கும் போடுவாங்க, கிராமத்துல இருக்கவங்க எல்லாம் வந்துருவாங்க. ஏன்னா அவர் வந்து கர்ணமா இருந்தார். இதுல கூட கர்ணம்னு ஒண்ணு வருது இல்லையா? இதுல வரல, இன்னொரு இதுல வருது. கர்ணம் அப்படிங்கிறது கிராமத்து அக்கௌண்டன்ட். இது வந்து பிரிட்டிஷர்ஸ் வந்து கொடுத்த பதவியா வந்து பிராமின்ஸ்க்கு கொடுத்த பதவி கர்ணம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த காலத்துல பிராமின்ஸ் தான் படிச்சவங்க அப்படின்றதுனால அவங்களதான் சில இந்த மாதிரி பைனான்சியல் இதுக்கெல்லாம் கொடுத்தாங்க, ரெவென்யூக்கு எல்லாம் கொடுத்தாங்க அப்படின்னு. சோ கிராமத்து அக்கௌண்டன்ட் பேரு கர்ணம். அந்த மாதிரி ஒரு கர்ணமா இருந்தாராம் இவரோட தாத்தா. அதனால அந்த ஊர்ல எப்பவுமே வந்து இவருதான் டாப் மோஸ்ட் பொசிஷன் அந்த கிராமத்துல. அதனால எல்லாருக்கும் சாப்பாடு போடுறது, எல்லாரும் வர்றது, எல்லாரும் வந்து ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வர்றது, சொந்தக்காரங்க எல்லாம் வர்றது எல்லாம் ரொம்ப ஜே 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 ஜேன்னு இருக்கும்னு அப்படிம்பாரு. அது மாதிரி அந்த காலத்துல அப்படி இருந்தது போல இருக்கு. ஏன்னா என்ன கொண்டாட்டம்னா ஏதாவது ஒரு கல்யாணம், ஏதாவது ஒரு பண்டிகை அப்படின்னு வந்ததுதானே கொண்டாட முடியும் உங்களுக்கு. இப்பவும் உங்க ஊர் பக்கம் அந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன்ல தங்கவே? ஆமா, கல்யாண கொண்டாட்டம் தான். இங்க அப்படியே 2-3 நாள் நடக்கும். எல்லாரையும் கூப்பிடுவாங்க. பத்திரிக்கை எல்லாம் இல்ல, அப்படியே வாய் வார்த்தையா சொன்னாலே எல்லாம் வந்துருவாங்க. அந்த மாதிரிதான். ஆமா, கிராமங்கள்ல இன்னும் அப்படிதான் இருக்குன்னு நினைக்கிறேன். கிராமத்துல இன்னும் அப்படிதான் இருக்கு இல்லையா? ஒரு கல்யாணம்னா 200-300 பேர் வராம அது குறைவு இல்லாம வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, அது போக எல்லாருமே அவங்க வீட்டு ஃபங்க்ஷன் மாதிரி வந்து வேலை செய்யறது, அந்த மாதிரியான இதெல்லாம் இருக்கும். வந்தோம் போனோம் சாப்பிட்டோன்ற மாதிரி இல்லாம. இந்த விஷால் வேதா கதை படிச்சேன் இல்லையா, எந்தையும் தாயும். அதுல கூட வந்து இது இட் இஸ் செட் இன் கோயம்புத்தூர் பக்கத்துல ஏதோ ஒரு கிராமம், பழைய பக்கத்துல ஒரு கிராமத்துல தானே செட் ஆயிருக்கு. அதுல கூட அவரு இந்த கல்யாணத்துக்கு எப்படி எல்லாரும் வராங்க, பகை இருந்தா கூட வராங்க அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணத்துக்கு எல்லாரும் போயே ஆகணும் அப்படின்ற அந்த இது இன்னமும் இருக்கு அப்படிங்கறத அவர் காட்டுறாரு அந்த ஊர்ல. சரி 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 சரி. சோ இதுல என்ன இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னா, இந்த வள்ளியம்மை தானே அம்மா பேரு. ஆமா, அவளுக்கும் வந்து தன்னுடைய பையன் வந்து முன்னுக்கு வரணும், அவனுடைய தந்தை மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு ஆர்வம் அவளுக்கு இருக்கு. அதனாலதான் அவ வந்து இந்த சோனிபாய் கிட்ட சொல்றா போல இருக்கு இல்லையா, என் பையனுக்கு ஏதாவது ஒரு பழி பண்ணி கொடுங்க அப்படிங்கிறா இல்ல. ஆமா, அது மூலமா அதுக்கப்புறம் சோனிபாய் ரெக்கமெண்ட் பண்ணி ரங்காராவ் கூட்டிட்டு வர சொல்லு அவனை அப்படின்னு சொல்லி வேலை கொடுக்குறாரு அவனுக்கு இல்லையா. கூட மாட ஒத்தாசை பண்ணு அப்படின்னு கூப்பிடுறாரு. சோ வள்ளியம்மைக்கு வந்து அவன் வந்து மேட்டுத்தெரு பையன் மாதிரி இல்லாம அவன் பெரிய ஆளா வரணும் அப்படின்ற ஒரு ஆர்வம், ஒரு உந்துதல்ல தான் அவ வந்து அழிச்சும்புறா அவனை. ஆக்சுவலி அவ வந்து அதுக்கு முன்னாடி வந்து இந்த சோனு ரொம்ப சும்மா வெளியிலேயே ஊர் சுத்திண்டே இருப்பான். அவனுக்கு பள்ளி படிப்பும் இல்ல, பிகாஸ் அவனுக்கு யாரும் ஆக்செப்ட் பண்ண மாட்டேன்றாங்க ஸ்கூல்ல எல்லாம். அப்புறம் வந்து என்னடா பண்ற அப்படின்னா, சும்மா சுத்திட்டு இருந்தேன்னு. சரி, சும்மா சுத்திட்டே இருக்க, 10 வயசு ஆயிடுத்து, சரி நம்ம எங்கேயாவது அட்லீஸ்ட் ஏதாவது வேலை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவ வேலை செய்யற இடத்துக்கே கூட்டிட்டு போறா அவ. அப்புறம் அங்க போயிட்டு சேர்த்து விடுறா இந்த மாதிரி, இவனுக்கு ஏதாவது ஒரு வேலை போட்டு கொடுங்க அப்படின்னு. எவ்வளவு நாள் நான் மாத்திரம் உழைக்கிறது, நீயும் வந்து எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணு அப்படிங்கிற இல்லையா. ஆனாலும் அங்கேயும் இருந்து அவன் வந்து எப்படி சாமர்த்தியமா வந்து அந்த குதிரை கத்துக்கிறது, அதெல்லாம் வந்து அந்த சைக்கிள் கேப்லாஸ் பண்ணுவாங்கல்ல, அந்த இது காத்தால வேலையெல்லாம் முடிஞ்சு மத்தியானம் இவங்க எல்லாம் தூங்குற சமயத்துலயோ ஏதோ கொஞ்சம் டைம் இருக்கும். அப்புறம் அங்க போய் அந்த சிதம்பரமா எவனோ ஒருத்தர் இருக்கானே, அவன்கிட்ட போயிட்டு எனக்கு குதிரை கத்துக்கொடு, அதை கத்து கொடுக்கறது எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கு பின் காலத்துல அப்படின்றது அப்புறம் காமிக்கிறாங்க. ஆமா, அவன் வந்து பொய் சொல்லிட்டு போறான். அவர் வந்து சேரக்கூடாது அப்படிங்கிறாரு ரங்கராவ். நீ போக கூடாது அங்க எல்லாம், சிதம்பரத்தோட ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது டைம் அப்படிங்கிறாரு. அவன் பண்ண மாட்டேன் அப்படின்னு அவன் சொன்ன அப்புறமும் அவருக்கு தெரியாம போய் அதை பண்றான். அவன் அப்படி கத்துன்றான், சாமர்த்தியமா அதை பண்றான் அப்படின்னு அது காட்டுறாரு அந்த பையனை. பட் அவனுக்கு வந்து எப்படி அந்த குழந்தைக்கு வந்து 10-11 வயசு பையனுக்கு வந்து ஒரு 2 சிதம்பரம் எவனோடய குசு குசுன்னு பேசிட்டு இருக்கான், புதுசா இருக்கான் ஊருக்கு, அப்படி ஏதோ ஒண்ணு வில்லங்கமா இருக்கு அப்படின்னு எப்படி அவனுக்கு மனசுல தோணுது அப்படின்றதுதான் ஆச்சரியமா இருக்கு.
இல்ல ஒரு 2 அதான் பேர் அந்த பேசிட்டு இருப்பாங்க அப்படின்னா நமக்கு எப்படி தோணும் இந்த மாதிரி தப்பா இருக்கும் ம், அப்படின்னு இல்லையா? ஆமா. அது வந்து ஆனா அந்த ஆக்சுவலி என்ன கேட்டிருப்பாங்க அப்படின்னு தெரியல. அதுக்கு அவனுக்கு எதுக்கு அவ்வளவு பணம் குடுத்தாங்கன்னு தெரியல. எப்படியும் கொள்ளையடிக்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அவங்க எல்லாருமே வந்து தட்டி உள்ள தான் வராங்க. சோ அது என்ன அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணல. பட் சும்மா அது ஒரு கதைக்கு ஒரு இதுவா இருக்கு அவ்வளவுதான். ஆ. இல்ல அந்த உள்ளூர்ல அவர் என்னென்ன வாங்கிட்டு வராரு, என்னென்ன சாமான்லாம் வாங்கிட்டு வராரு, என்னென்ன இருக்கு அப்படின்ற ஒரு தகவல சிதம்பரம் சொன்னானோ என்னவோ தெரியல. ம். இன்னொன்னு வந்து கவனிச்சீங்கன்னா, நெறைய இடத்துல அவருக்கு வந்து அந்த காலகட்டத்துல இருக்கிற அந்த பெண்கள் மேல இருக்கிறது தான். அது இந்த ஊர்ல இருக்கிற பெண்கள்லாம் பேய் மாரி தான் இருப்பாங்க, என்னமோ சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் இவங்களும் வந்து இந்த ரங்க பிள்ளை, அவரு ரங்கராவ், அவர் போம்போது பார்கெயின் பண்ண மாட்டாரு. பேரம் எதுவுமே பேச மாட்டாரு. ஆனா இந்த பெண்கள் வந்த அப்புறம் வந்து டைமும் ரொம்ப டைம் எடுப்பாங்க வாங்கறதுக்கு. பிளஸ் பேரமும் ரொம்ப பேசுவாங்க அப்படின்னு போட்டிருப்பாரு. ஆமா. ம். ஆமா. சோ ஆ. சோமுன்றவன் வந்து அவரோட சேர்ந்துக்கிறான், பல விஷயங்கள கத்துக்கிறான். அவரோட கும்பகோணம் போற ம். அந்த அனுபவத்த அவன் ரொம்ப விரும்புறான். அது அவனுக்கு ஒரு பெரிய ஒரு பிளெஸ்ஸிங் மாதிரி, ஒரு பாக்கியம் மாரி கருதுறான் இல்ல. அவரோட வண்டியில வந்து அவரோட பண பைய தூக்கிட்டு அவன் போறது, அவருக்கு ம். ட்ரஸ்ட் வர்தியா அவன் போய் கூடவே பண்றது, கும்பகோணத்துக்கு போய் பல பெரிய மனுஷங்கள வந்து சந்திக்கிறது எல்லாம் அவனுக்கு பின்னாடி அவனுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குல்ல. அது எல்லாம் ம். வந்து பண்றது அவனுக்கு எவ்ளோ ஆர்வமா அத எல்லாத்தையும் பண்றான். கூட போயிட்டு. பல விஷயங்கள கத்துக்கிறான் கும்பகோணத்துல போயிட்டு. அதுவும் ம். அவனோட கேரக்டர செதுக்குற மாரி அவர் எழுதுறாரு. ஆமா. அதுவும் ஆ. அண்ட் ஆல்சோ எனக்கு இன்னொன்னு ஆச்சரியமா இருந்தது என்னன்னா, ரங்கராவ் வந்து எப்படி சோமு மேல இருக்கிற எவ்ளோ நம்பிக்கை இருக்குன்றது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அந்த கொள்ளையடிச்சு இவன் வந்து எஸ்கேப் இவங்கள கட்டி போட்டுர்றாங்க இல்லையா? அந்த ரங்கராவ் அவங்க குடும்பத்தில கட்டி போட்டு உள்ள கொள்ளையடிச்சுட்டு இருக்கும்போது, சோமு அதுக்கு முன்னாடியே முன்கூட்டியே தெரிஞ்சு இவங்க வரப்போறாங்கன்னு தெரிஞ்சே, அ இது அந்த பின் வழியா வந்து எஸ்கேப் ஆகிட்டு, அங்க போய் குதிரையில போய் கொண்டு வரான். அந்த கொண்டு வந்து அவங்க கிட்டலாம் இன்ஃபார்ம் பண்ணிட்டு திரும்பி வரும்போது, அவன் மட்டும் தனியா வந்துட்டு ஒரு இது வேஷம் போடுறான் இல்லையா? அந்த மாரி நானும் அந்த கொள்ளையர்கள் கூட்டம். அவன் வந்து சொல்றான், "எனக்கு சிதம்பரம் தெரியும். இந்த வீட்ல இன்னும் கொஞ்சம் இது வச்சிருக்காங்க." அப்படின்லாம் சொல்லும்போது ரங்கராவ் இருக்கான். பட் அவனுக்கு வந்து என்னன்னா, ரங்கராவுக்கு வந்து அவன் மூஞ்சிய பார்த்தாலே நான் காட்டிக் குடுக்குற மாரி ஆயிடும். ஸோ நான் பார்க்கல அப்படின்னு. பட் ரங்கராவுக்கு வந்து எப்படின்னா, அவர் மனசுல அந்த சந்தேகம் அப்ப கூட இல்ல. அவர் வந்து என்னன்னா, அவர் வந்து அம் ஆ ஏதாவது ஒரு பண்ணியிருப்பான் பையன், அப்படின்ற மாரி தான் இருந்தது. அந்த மாரி இருந்தது. அன்னைக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது அது. ஏன்னா, அவனுக்கு இன்னுமே வந்து அந்த சந்தேகம் வரும்ல. பாரு இவன் வந்து இவனோட பையன் தானே! திருடனோட பையன் எப்படி இதுவா இருக்கு? அப்படிலாம் யோசிக்கவே இல்ல. அவர் எவ்வளோ நல்லவர்ன்றது வந்து ஒரு மாரி இன்டைரக்ட்டா தெரிஞ்சது. அண்ட் அது மட்டும் இல்லாம, சோமுக்கு வந்து நெறைய அடியெல்லாம் பட்டுது இல்லையா? அதுக்கப்புறம். அதனால அவன் சரியாயி, அதுக்கப்புறம் அவன் கல்யாணத்த நல்லா அட்டெண்ட் பண்ணணுன்ட்டு, கல்யாணத்தையே வந்து போஸ்ட்போன் பண்ணதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது அது. ஆமா. ரொம்ப நெகிழ்வா இருந்தது அதெல்லாம் நெகிழ்வா படிக்கும்போது. இருந்தது. ஆமா. அதுதான் வந்து அவங்களுடைய கல்யாணத்த அவங்க உயிருக்கும் ஆபத்து இல்லாம கல்யாணமும் நல்லபடியா நடக்கிறதுக்கு உதவி பண்ணதுனால தான், நீங்க சொன்ன ம். மாதிரி சோனிபாய் வந்து கட்டி பிடிச்சுக்கிறா வள்ளியம்மாய வந்து. ஆமா, ஆமா. சூத்திர சாதி அந்த அவளுக்கு அந்த அத்தன நன்றி உணர்ச்சியில அவ வந்து ம். பண்றா. அது கூட மறந்துட்டா. ஒரு ம். ஒரு அழகான இடம். அதெல்லாம் ரொம்ப அழகான இடம். அந்த என்டயர் திங். ஏன்னா, ரொம்ப கிராமத்திலே மிகவும் உயர்ந்தவர் ரங்கராவ் தான். ம். மோஸ்ட் ரிச்சஸ்ட் ம். ஜாதியில, பணத்துல எல்லாத்துலயும் மிகவும் உயர்ந்தவர் ரங்கராவ். மிகவும் தாழ்ந்தவங்க வந்து இவங்க. மேட்டு இவங்க தான். தெருல இருக்கவங்க இவங்க. அதுலயும் ம். இந்த மேட்டு தெருலயே ரொம்ப தாழ்ந்தவங்க இவங்க தான் இருக்க முடியும். ஏன்னா, அவனுடைய அப்பா அந்த மாதிரி. ஆ கள்ளன். ஆமா. ரவுடி அண்ட் ஆல் தட். பட் அந்த கேப்ப எப்படி பிரிட்ஜ் பண்றாங்க அப்படின்றது அந்த இன்சிடென்ட் அந்த மனுஷனுக்கு மனுஷன் செய்யற உதவி அந்த வந்து அது ம். அப்படியே அந்த கேப்ப பிரிட்ஜ் பண்றது அப்படிங்கறத வந்து சொல்றாருல்ல இவ்வளவு அழகா. ஆமா. அது வந்து நன்றி உணர்ச்சி இருக்கு ம். இல்லையா அவருக்கு. நன்றி இருக்கு. அவ்வளோ நன்றியோட அவரு ஜாதி, மதம் எல்லாத்தையும் விட்டுட்டு நன்றி உணர்ச்சியோட அவர் அத பாக்குறாரு. ரங்கராவ் அப்படிங்கிறது ஒரு அழகான இடம் அது ஆக்சுவலி. ம். பின்னாடியும் வந்து நிறைய உதவி பண்றாங்க. சோமுக்கு வந்து லைஃப் லாங் அவங்க ஃபேமிலி வந்து உதவி பண்றது அழகா சொல்றாரு அவரு. அவன ம். ஒரு
பிள்ளை மாதிரி அவனை ம். தத்தெடுத்து அவனை வந்து உருவாகிறதுக்கு உதவி பண்ற மாதிரி அவங்க அழகா காட்டுறாங்க. இந்த இடத்துலயே வந்து அவர் சொல்றாரு இல்லையா, அவன் எனக்கு பிள்ளை மாதிரி அப்படின்ட்டு ஆமா அந்த இது சொல்லும்போது. ஆமா. சோமு அப்படின்ற ஒரு பையனுடைய கதைய சொல்ற அந்த ஒரு ட்ராக்ல, இன்னொரு ட்ராக்ல நீங்க சொல்ற மாதிரி அந்த காலத்துல எப்படி எல்லாம் நடந்தது, எப்படி எல்லாம் மனுஷங்க இருந்தாங்க, ஒரு கிராமத்து வாழ்க்கை எப்படி இருந்தது, எப்படி மனுஷங்க பிஹேவ் பண்ணாங்க அப்படின்றதெல்லாம் அழகா டிஃப்ரெண்ட் இதுல சொல்றாரு. ரொம்ப அழகா ஒவ்வொரு கேரக்டர் மூலமாவும். இந்த சோமு வந்து அவங்க அப்பா உடைய எதிரிகள் வந்து யாரோ ஒருத்தன் வந்து நல்லா நைய புடைச்சிடுறான் இல்லையா, அவன் தனியா கூட்டு போய் நல்ல அடி வாங்கிக்கிறான். ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு ஒரு இடத்துல. ஆமா ஆமா ஆமா. அது ரொம்ப நீங்க ஆனா அது ரொம்ப இதுவா இருந்தது எனக்கு. ரொம்ப சேடா இருந்துச்சு. அவன் இன்னும் சின்ன குழந்தை அதுல இல்ல. 5, 6 இயர்ஸ் வரும்போலாம். அவனுக்கு வந்து என்ன சொல்றது? அந்த குழந்தைய போயிட்டு இப்படி வந்து ஏமாற்றுறது வந்து ஒரு மாதிரி ரொம்ப அதையும் மீறி வந்திருக்கானா, பட் இருந்தாலும் அது ரொம்ப சேடா இருந்தது அந்த இடம். ஆமா. நீங்க என்ன சொல்ல வந்தீங்க அதுக்கு? இல்ல அதுவும் அவனுக்கு வந்து எல்லாத்தையும் பாத்துடுறான் சோமு அவனுடைய சின்ன வயசுலயே. அனுபவங்கள் பல அனுபவிச்சுடுறான் அப்படிங்கிறது தான் அதுல வந்து அவனுடைய ஒரு சின்ன அந்த 10 வயசுக்குள்ள பல விஷயங்களை அவன் அனுபவிக்கிறான் அப்படிங்கறத அழகா காட்டுறாரு. தந்தை இழந்துடுறான், அப்புறம் வந்து இது பண்றான், இந்த மாதிரி அடி வாங்குறான், ஊர் சுத்துறான், அந்த மாதிரி நிறைய எல்லா இடத்துலயும் பாக்குறான் அப்படின்னு பல பேருடைய டஃப் லைஃப் தான்ல அவனுக்கு. டஃப் லைஃப். ஆமா. அந்த 10 வயசுக்குள்ள வாழ்க்கையே பாத்துற மாதிரி எல்லாம் அவனுடைய புறக்கண்ணால எல்லாத்தையும் பாக்குறான், நிறைய தெரிஞ்சுக்கிறான், அனுபவிக்கிறான், நிறைய தெரிஞ்சுக்கிறான் அது மூலமா அப்படின்னு. அதனால அவன் கூட்டு போகும்போது ஐயோ எதுக்காக கூப்பிட்டாங்க ரங்கராவ் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுட்டே போறானே, வள்ளியம்மோட கூட போறானே. அவ சொல்றாளே அது 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 ஒரு அழகான இடம் இல்ல. வாடா போலாம் அப்படிங்கும் போது துவைச்சு காஞ்ச வேஷ்டியை எடுத்து போட்டுக்கிறான் இல்லையா. அது கூட வந்து ஸ்மார்ட்டா பண்றான் அப்படின்ட்டு வள்ளியம்மைக்கு பெருமையா இருக்குமே. பெருமையா இருக்கு, உள்ளூர பெருமையா இருக்கு. ஏன்டா அதை எடுத்த அப்படின்னா அவன் அழகா நான் வரணும் அப்படின்றதுக்காக அவன் பண்றான் இல்லையா. அதுவும் ஒரு அழகான இடம் தான். இந்த சோமுவோட கேரக்டரா ஒவ்வொரு இடத்துலயும் சின்ன சின்ன விஷயம் மூலமா அவர் அப்படியே வெளிப்படுத்துறாரு ஆசிரியர். இது இவரோட முதல் நாவலா? இரண்டாவது நாவலா அது. பொய்த்தேவு அப்படிங்கிறது இரண்டாவது நாவல். அதுக்கு முன்னாடி ஒண்ணு எழுதியிருக்காரு. ஆனா பொய்த்தேவு தான் அவருக்கு அவரை பிரபலமாக்க உதவியதுன்னு நினைக்கிறேன். பட் இதெல்லாம் என்ன ஜானர்னா, இப்ப இந்த துப்பறியும் நாவல்கள்லாம் இருக்கு இல்லையா. அப்கோர்ஸ் இது துப்பறியும் நாவல் கிடையாது. ஆனா இது வந்து அந்த ஒரு நாவல் நான் படிச்சிருக்கேன். தேவாவா யாரோ ஒருத்தர் இருக்காரு, ஆத்தர் ஒருத்தர், தேவா தானே? சிஐடி சந்துரு ஏதோ எழுதியிருப்பாரு. சுபாவா? இல்ல இல்ல இல்ல, சுபா இல்ல, தேவா தான் நினைக்கிறேன். சிஐடி சந்துருவா அது அந்த அந்த மாதிரி. தேவன் ஒருத்தர் இருக்காரு. தேவன் கரெக்ட். தேவன் ஓகே. ஆமா, அந்த துப்பறியும் சாம்பு படிச்சிருக்கேன். நீங்க படிச்சிருக்கீங்களா? இருக்கு, புக் இருக்கு. அதுவே வந்து ஒரு 2 இது இருக்கும்ல, பார்ட்ஸ் இருக்கும். துப்பறியும் சாம்பு 1, 2 அப்படின்ட்டு. ஆஃப்டர் அ பாயிண்ட் எனக்கு இந்த முதல் பகுதி எல்லாம் வந்து அந்த காவேரி பத்தி சொல்றது அதெல்லாம் வேற, அதாவது ஒரு லிட்டரரி ஃபிக்ஷன் மாதிரி இருந்தாலும் ஆஃப்டர் அ பாயிண்ட் எனக்கு வந்து அந்த தேவன் அந்த சாயல் தெரிஞ்சது எனக்கு. லைக் இட் வாஸ் மோர் லைக் தட், அந்த ஃபேண்டசி, இந்த சினிமா பாக்குற மாதிரி இருந்தது எனக்கு. ஸோ வித்தின் த நாவல் இட் செல்ஃப் எனக்கு வேற மாதிரி இருந்தது. ரைட்டிங் ஸ்டைலே மாறின மாதிரி இருந்தது. உங்களுக்கு அப்படி தோணுச்சா? அவரோட ரைட்டிங் ஸ்டைல் ஒரே நாவல்ல டிஃபரெண்ட் மாறிடுது அப்படிங்கிறீங்களா? அவரோட ஸ்டைல் கொஞ்சம் வந்து நான் இனிஷியலி வந்து கொஞ்சம் இன்னும் வந்து அந்த கல்கி அந்த மாதிரி இருந்தது. கல்கின்ட்டு இல்ல, பட் மோர் ஆஃப் அந்த லிட்டரரி ஃபிக்ஷன் மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஒரு சினிமா ஸ்டைல் ஆன மாதிரி இருந்தது எனக்கு. இந்த கொள்ளையர்கள் இதெல்லாம் வரச்சேயெல்லாம். அதாவது நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, அந்த காலகட்டத்து வழக்கு முறை இருந்த தமிழ் எழுத்து முறை, இவங்க எல்லாருமே வந்து லெட்ஸ் சே 50s, இதுவும் 50s 60s எழுதினது தானே.
கல்கியும் அந்த சமயத்துல இருந்தவர் தானே, அந்த 50s 60s. தேவன் இவங்க எல்லாருமே அந்த 50s 60s அந்த டைம்ல இருந்து எழுந்தவங்க தான். அந்த தமிழ் 40s நினைச்சேன்னா 40s 50s மேபி. இந்த கதை வெளிவந்த இயர் வந்து 66 நினைக்கிறேன். 65 அப்படியா? ஓகே ஓகே. ஆமா. பட் அவர் செட் பண்ணது early. அவர் செட் ஆமா பண்ணது early 20th century செட் பண்ணிருக்காரு. பட் எழுதுனது 66ல தான் போல இருக்கு, வெளியிட்டது 66ல. இவர் கானாசு இருந்த காலம் கட்டமும் அதுதான் 60s 70s 80sல தான் மறைஞ்சாருன்னு நினைக்கிறேன் இல்லையா? ஓகே ஓகே. சோ அந்த காலகட்ட எழுத்து முறை வந்து இவங்களுடைய எழுத்து முறை எல்லாம் ஒரு மாதிரி இருக்கு, ஒரே மாதிரி இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு ராஜேஷ்குமாரோ ஒரு பட்டுக்கோட்டை பிரபாகரோ ஒரு சுஜாதாவோ எடுத்தீங்கன்னா ஒரே ஜானர் நாங்க எழுதும் போது அவங்களோட ரைட்டிங் ஸ்டைல் டிஃப்ரெண்டா இருக்குமே தவிர தமிழ் ஒரு மாதிரிதான், ஒரே மாதிரிதான் இருக்கும் இல்லையா? எனக்கு அவங்களுடைய பிரசன்டேஷன் டிஃப்ரெண்டா இருக்கும், பட் தமிழ் ஒரே மாதிரி இருக்கும். அண்ட் எனக்கு என்ன ஃபீலிங்னா இவங்க எல்லாருமே இவங்க நிறைய எழுத்தாளர்கள், கல்கி ஆகட்டும், இவரு கானாசு, அப்புறம் வந்து தேவன்லாம் வந்து வாழ்க்கையை நகைச்சுவையா பார்த்திருக்காங்க அப்படின்னு தான். அதாவது இது வந்து சீரியஸ் நாவல் கிடையாது, இது வந்து ஒரு டிராமான்னு நம்ம சொல்லலாம். அந்த காலத்துல வந்து ஃபேமிலி டிராமா கதைகள் தான் நிறைய போச்சு. மூவிஸா இருக்கட்டும் எதுவா இருக்கட்டும் ஃபேமிலி டிராமா தான், ஃபேமிலி கதைகள் தானே. அந்த டிராமாவை வந்து சீரியஸா பார்க்காம ஒரு நகைச்சுவையா அவங்க பார்த்து நகைச்சுவையா வந்து யதார்த்தமா எழுதுற விதம் வந்து ஒருவேளை ஒத்திருக்கலாம் இவங்க எல்லாருக்கும் அப்படின்னு தோணுது. ரொம்ப தேவன் வந்து ரொம்ப நகைச்சுவை, அவர் வந்து அவருடைய களமே நகைச்சுவை தான். துப்பறியும் சாம்பு அப்படின்றவன் வந்து மிஸ்டர் பீன் மாதிரி ஒரு கேரக்டர் வந்து முட்டாள், ஆக்சுவலி ஷிகாரி சம்பூலாம் இருக்கலாம் அந்த மாதிரி ஒரு முட்டாள். ஆனா அவன் வந்து லக்குனால எப்படியோ எல்லாத்தையும் சால்வ் பண்ணிடுவான். அந்த கதை களமே நகைச்சுவை அப்படிங்கும்போது அதுல நிறைய இருக்கும் அதுல. பட் கல்கி ஆகட்டும் இவராகட்டும் நகைச்சுவையா தான், ஒரு மாதிரி ஹாஸ்யமா தான் அவங்க எழுதுறாங்க அப்படிங்கிறது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அதனாலதான் ரொம்ப சீரியஸா வந்து அழுக வர மாதிரி இந்த கதையே அழுக வர மாதிரி எழுதிருக்கலாம், எழுதல அவரு. இல்ல ஆமா அதெல்லாம் ஆக்சுவலி ரொம்ப அது ஒரு கலைதான். இந்த எனக்கு அந்த ஏஞ்சலாஸ் ஆஷஸ்ன்னு ஒரு புக் ஒண்ணு இருக்கு, ஒரு ஐரிஷ் ஆத்தர் எழுதினது. அவர் எழுதினது வந்து ரொம்ப ரொம்ப வந்து துயரமான விஷயத்த வந்து அவர் வந்து எப்படி அவரோட சொந்த கதை தான். யாரோ அவங்க தம்பி இறந்திருப்பாங்க, அது எழுதினதே வந்து டக்குன்னு ஓ இறந்துட்டா அதை இப்படி எழுதியிருக்காரா அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நகைச்சுவை கலந்த ஒரு இதுலதான் எழுதியிருப்பாங்க. எதுவுமே ரொம்ப இதுவா இருக்காது, ஆனா எழுதின விஷயம் ரொம்ப டார்க்கா இருக்கும், ரொம்ப சீரியஸான விஷயமா இருக்கும். இட்ஸ் நாட் டீப்லி இமோஷனல், ரொம்ப இமோஷனல் ஸ்டோரிஸ் கிடையாது. பட் இது லைட் நாவல்ஸ்ல லைட்டா இருக்கு, ஒரு மாதிரி லைட்டா இது. ஆமா ஆமா. பட் லைட்னு நான் சொல்ல முடியாது அருண், அது எப்படி நான் சொல்றது, அதாவது அவங்க ரொம்ப லைட்டாவும் இல்ல, ஆனா அத வந்து எப்படி வந்து ஒரு புண்படுத்தாம அத வந்து தெரிவிக்கிறார்ன்ற மாதிரி இருக்கு இல்லையா? அது வந்து இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இப்ப லைட் நாவல்ஸ்லாம் இந்த மாதிரி விஷயமே இருக்காது, அப்படி இல்லையா? இல்ல திருப்பி சொல்லுங்க தீப்தி, எனக்கு புரியல நீங்க சொல்றது. இல்ல அவங்க சொல்ற விஷயம் கொஞ்சம் துயரமான விஷயம் கூட, ஆனா அத வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி புண்படுத்தாம அவர் வந்து நமக்கு வந்து ரொம்ப இமோஷனல் ஆகாம அது எழுதுறாரு. அது ஒரு கலை. ரொம்ப லைட் நாவல்ஸ்ன்றது வந்து இது எதுவுமே இருக்காது, இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்காது. லைக் ஒரு இமோஷனல் இது ஆங்கிள்க்கே போகாது, அது ஒரு மேலோட்டமா லைட்டா இருந்துட்டு போயிடும். அதுதான் லைட் நாவல்னு என்னோட அபிப்பிராயம். இது வந்து ஒரு கலைன்னு தோணுது எனக்கு. இத வந்து அவர் சொல்றாரு, நமக்கு அது ஃபீல் ஆகுது, நமக்கே வந்து ஒருத்தருக்கு அது இம்பாக்ட் ஆகுது. ஆனா அவர் எழுதினது வந்து அப்படி இல்ல, அவ்வளவுதான். பட் நமக்கு வந்து அந்த உணர்ச்சி இருக்கு அவர் எழுதினதுல. கரெக்ட், அக்ரி. நீ எதுவும் சொல்ல வந்தீங்க தங்கவேல்? இல்ல அந்த மாதிரி அப்பா இறந்து போறது, அவனை அடிக்கிறது, பள்ளிக்கூடத்துல யாரும் சேர்க்காம ரோட்ல நிக்கிறது, அவன் மேல இது அவல் பொரியெல்லாம் தூக்கி வீசுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இட்ஸ் நாட் லைட் இல்லையா? ஆனா அதை சொல்ற விதம் வந்து வாசகருடைய மனசை போய் அதே அளவுக்கு தாக்கணும், பாதிக்கணும் அப்படின்ற மாதிரியான சொற்களை பயன்படுத்தல இவங்க. ஆமா கரெக்ட், நான் அக்ரி பண்ணேன். ஆமா கரெக்ட். நிறைய அழுத்தமான விஷயங்கள் இருக்கு, அத வந்து
போறப்போ ரொம்ப என்ன சொல்றது, கேஷுவலா அப்படியே சொல்றாரு இல்லையா, அப்படியே ஒரு கதையுடைய போக்குல அப்படியே சொல்றாரு. அது ஆத்தருடைய சாய்ஸ் தான் நினைக்கிறேன்ல. இன்டென்ஷனலா அவர் இந்த மொழியை தேர்ந்தெடுத்திருக்கிறாரு இந்த விஷயங்களை சொல்றதுக்கு. ஆமா, கரெக்ட். அண்ட் இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் த ரீடர். ஐ ஃபீல் இப்ப நம்மளே வந்து ரொம்ப இள வயதுல படிச்சிருந்தோம்னா இது நமக்கு அந்த அளவுக்கு இம்பாக்ட் ஆயிருக்குமா தெரியல. அது எப்படி நம்மளோட வாழ்க்கையோட எக்ஸ்பீரியன்ஸோட வந்து போறது. இப்ப நம்ம படிக்கும்போது இது நம்மளோட ரியாக்ஷன் டு தட் திங் சேஞ்சஸ் அஸ் வி எக்ஸ்பீரியன்ஸ் திங்ஸ் மாதிரி. லைக் இந்த மாதிரி விஷயம்லாம் ஒருவேளை எனக்கு அப்படிலாம் நான் ரொம்ப ஸ்கூல் டைம்லாம் படிச்சிருந்தேன்னா எனக்கு அப்படி இம்பாக்ட் ஆயிருக்காது. ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் இப்ப அதுல அந்த பாவம் படுறேன், அந்த பையனை இப்படி இது பண்றாங்களே அப்படின்றதெல்லாம் வந்து இப்ப எனக்கு ஐ ஃபீல் சேட் அந்த அந்த இதெல்லாம் படிக்கும்போது. சோ ஆமா, ஐ அக்ரி. ஆமா, அது அவர் வாசகர்கள் விட்டுடுறாரு, நீ எப்படி எடுத்துக்கிறியோ எடுத்துக்கோ அப்படின்னு. ஆனா பூடகமா சொல்றாருன்னு சொல்லலாம். இதெல்லாம் எதுக்காக அவர் சொல்லணும் அப்படிங்கறது ஒரு வருது இல்லையா. எல்லாத்தையும் பூடகமா சொல்றாரு. இத்தனை அநியாயங்கள் இருந்தன, இந்த மாதிரி நடந்தது, இதையும் மீறி ஒரு பையன் வந்தான், இப்படி ஆச்சு அப்படி ஆச்சு, சில நல்ல மனிதர்கள் இருந்தாங்க, இப்படி நிறைய வந்து விஷயங்களை வந்து அப்படியே போற போக்குல சொன்னா கூட அவர் வந்து வாசகர்கிட்ட விட்டுடுறாரு, நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்களோ எடுத்துக்கோங்க அப்படின்னு. இந்த ஒரு மூவி காக்கா முட்டைன்னு ஒரு மூவி வந்தது, ஆமா பாத்தீங்களா? அந்த ஆமா, மூவியோட பார்த்தேன். காக்கா முட்டை பாத்திருக்கீங்களா தங்கவேல்? பார்த்திருக்கேன். அந்த பீட்சா பீட்சா சாப்பிடுவாங்க கடைசியில. அந்த என்டையர் ஆமா. மூவி வந்து காமெடியா எடுத்திருப்பாங்க அந்த மூவிய. ஆனா உண்மையில அந்த கரு வந்து ரொம்ப பாவமான கரு இல்லையா அது. ரொம்ப பாவமா இருக்கும் ஆக்சுவலி. அந்த குழந்தையால ஒரு பீட்சா கூட சாப்பிட முடியாது அப்படின்னு. ஆனா அத ரொம்ப காமெடியா எடுத்திருப்பாருல்ல. கடைசியில அந்த பசங்க அந்த பீஸா சாப்பிட்டு இச்சே இதுவா பீஸாவா அப்படிம்பாங்க. ஆயாவோட ஊத்தப்பமே நல்லா இருக்கு இதை விட. ஆமா, அது மாதிரி ரொம்ப ஆக்சுவலி ரொம்ப ஆழமான அழுத்தமான ரொம்ப கஷ்டமான ஒரு கரு. ஆனா அது அவ்வளவு அழகா ரொம்ப ஹாஸ்யமா நகைச்சுவா எடுத்த மாதிரி இந்த கதையிலும் அதே மாதிரிதான். ஒரு மேட்டு தெருவுல நல்ல கம்பேரிசன் அருணா ஆக்சுவலி. ஆமா, அந்த கரெக்டா நீங்க சொன்னீங்க. அது ஒரு இந்த மாதிரிதான் அது. அதுவும் குட்டி பசங்க அதுலயும் இந்த 2 குட்டி பசங்க வருவாங்க இல்லையா, அதே மாதிரி இதே மாதிரி இந்த பையன் வந்து மேட்டு தெருல வந்து முன்னுக்கு வர்றது, இது பின்னாடி வர்றது இன்னும் நல்லா எழுதிருக்காரு அவரு. நல்லா எழுதுறாரு. அவன் எப்படி உருவாடுறான், எப்படி உருவாகிறான். இந்த இன்னொரு ஆழமான கருத்து வந்து எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, நம்ம இப்ப ரிசர்வேஷன் பத்தி எல்லாம் நம்ம பேசுறோம், எல்லாரும் முன்னுக்கு வரணும் அப்படிங்கிறோம் இல்லையா. இந்த கதையில வந்து இவன் படிக்கிறான், படிச்சுட்டு பணக்காரனும் ஆகிறான், சமூகத்துல ஒரு அந்தஸ்து உள்ளவனாவும் வந்துடுறான். அவன் பணம் படிப்பு ரெண்டையும் வச்சுட்டு அவனுடைய பிறப்பு, அவன் ஜாதி, அவன் பிறந்த விதம், அவனுடைய அப்பா அம்மா யாருமே அவன் சொல்லிக்கிற மாதிரி இல்ல. அவன் வந்து அதே ஊர்ல வந்து ஒரு இழிவா பிறந்து வளர்ந்து, ஆனா பின்னாடி ஒரு சமூகத்துல பெரிய அதே ஊர்ல படிச்சு பணக்காரனா ஆகி அதே ஊர்ல அதே ஜனங்களோட அவன் வந்து வேற லெவல்ல அவன் பழகுறான். அவன் ஓகே, அது வருது பின்னாடி. அது வந்து அதுல வர்ற அந்த டிசனன்ஸ் இருக்கு இல்லையா, சில பேர் ஏத்துக்கிறாங்க, சில பேர் ஏத்துக்க மாட்டேன்றாங்க. அந்த டிசனன்ஸ் அதெல்லாம் வந்து அழகா சொல்றாரு. சோ என்ன தங்கவேல்? இல்ல நான் தான் ஏதோ சொல்லிட்டு இருந்தேன். நான் எதுவும் சொல்லல, நீங்க கண்டினியூ பண்ணுங்க. அதாவது ஒடுக்கப்பட்ட மக்கள் ஒடுக்கிட்டே இருக்காங்க, ஒடுக்கப்பட்ட மக்கள் இருக்காங்க, அவங்க வந்து ஒடுங்கியே இருப்பாங்க அப்படின்ற ஒரு நினைப்புல சில பேர் இருப்பாங்க. மேல்மட்ட மக்கள் இருக்கும்போது அவங்க முன்னுக்கு வரும்போது அவங்களால எப்படி அதை வந்து ஒத்துக்க முடியுது. பாரு இவன் பாரு, நம்ம ஒண்ணும் இல்ல, சாதாரணமா ஒரு நம்ம கிட்ட வேலை பண்றவங்க நம்ம எதிர்த்து பேசினா நமக்கு எவ்வளவு கோவம் வருது இல்லையா. அந்த மாதிரி சின்ன சின்ன வயலன்ஸ் சொல்லுவாங்கல்ல, ஸ்மால் அமௌண்ட்ஸ் ஆஃப் வயலன்ஸ். கரெக்ட். அந்த காலத்துல ரொம்பவே இருந்தது. இன்ஃபேக்ட் இப்பதான் என் கசினோட பேசி முடிச்சேன். இந்த விஷயம் தான் சொல்லிட்டு இருந்தேன் நான். ஏன்னா வந்து இந்த கிராமத்துல இருக்கிறவங்களுக்கும் நகரத்துல இருக்கிற வேறுபாடு சொல்லிட்டு இருந்தேன். இந்த மாதிரி நாங்க எங்க வீட்டுல வந்துட்டு சென்னையில இருக்கும்போது எங்க மேல் வீட்டுல இருக்கிறவங்க வந்து ஈரோட்ல இருந்து வந்தாங்க.
அப்ப அவங்க வந்து என்னன்னா, எங்க வீட்ல வேலை செய்ற அம்மா வந்து எங்களோட சாதாரணமா தான் பேசுவாங்க. இப்ப நாமெல்லாம் எப்படி பேசுறோமோ அப்படிதான் அவங்க வந்து அதே மாதிரி அவங்க கிட்ட பேசும்போது, "நீலாம் எப்படி என்னோட இப்படி பேசலாம்?" அப்படின்றத சொல்லியிருக்காரு. அவரு வந்து அந்த பெண் எங்ககிட்ட வந்து சொன்னாங்க. இந்த மாதிரி இவரு இப்படி ஓ! சொல்றாருன்னு. நான் நெனச்சேன், ஏன் இந்த மாதிரி அவங்க என்ன அப்ப வந்து நெனச்சேன், ஒருவேளை இவங்க அந்த ஊர்லேருந்து வந்ததுனால, அவங்களுக்கு அந்த இடத்துல இருக்கிறவங்க இப்படி பேச மாட்டாங்களோ அப்படின்னு. இதெல்லாம் நடந்தது நான் சொல்றது சில வருஷம் முன்னாடி தானே. இப்பவும் ம். சில பேர் இப்படி இருக்காங்க அப்படின்றது ரொம்ப அ என்ன சொல்றது? அப்படின்னா அந்த அந்த காலகட்டத்துல எப்படி இருந்திருப்பாங்க? ஒருத்தன் எப்படி முன்னேறி வரலாம் இந்த ஜாதியில இருக்கிறவன்றதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியா இருந்திருக்கும் அப்பல்லாம். ஆமா. அது ரொம்ப ஆழமான சமூக அவலம் தான். ஆ ம். ம். ரங்காராவ் மாதிரி யாராவது ஒரு சில நல்லவர்கள் வந்து இருந்திருப்பாங்க அப்போ. ஆனா முக்காவாசி எல்லாருமே அ அப்படி இல்ல அப்படிங்கிறது தான் உண்மை. ம். ஸோ அது பின்னாடி வரும் அது. அந்த ஆனா பணம் வந்து எல்லாத்தையுமே சரி கட்டிடும்ன்ற ஒரு விஷயத்தையும் அப்பவே சொல்றாரு. ம். அந்த ரங்காராவ் வந்து பணத்த குடுத்து அவன சேர்க்கிறாரு. அவங்க சேர்த்துக்கிறாங்களே அவன ம். ஆமாமா. ஆனா ஸ்கூல்ல. ரங்கராவோட கேரக்டரே ஃபர்ஸ்ட்ல இருந்தே ரொம்ப ஒரு உட்டோப்பியன் இது மாரி இருக்கு. அவரோட ம்ஹ்ம். த வே ஹி இஸ்ல அவர் வந்து ஒரு வித்தியாசமான கேரக்டர்ன்றது தெரியறது. அவரோட ரொம்ப மிகவும் நல்ல மனிதர் அவர். அந்த ஆமா. மாதிரி. ரொம்ப நல்ல குணங்கள் இருக்கு. அது நிறைய படித்தவர் அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்றாங்க. பட் எங்க அம்மா சொல்லுவாங்க இந்த மாரி எங்க அம்மாவோட தா அப்பா வந்து எங்க தாத்தா வந்து ரொம்ப ஃபார்வர்டு. அவரும் அக்கவுண்டன்ட்டா இருந்தாரு. பட் அவருக்கு வந்து இந்த மூட நம்பிக்கையே பிடிக்காது. அ ம். வீட்ல வந்து ஃபங்ஷன் பண்றது, இப்படி பண்றது, அப்படி பண்றது, மடி ஆச்சாரம் அதெல்லாம் அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு எங்க அம்மா சொல்லுவாங்க. பெண்கள்லாம் ம். படிக்கணும், படிச்சு வேலைக்கு போகணும் அப்படின்னு அப்பவே சொல்லுவாரு அப்படின்னாங்க 60ஸ்ல. அந்த ம். மாரி சில பேர் இருந்திருக்காங்க. ம். ம். இப்படியெல்லாம் இருந்ததுனால தான் இப்ப வந்து நமக்கு இதெல்லாம் ஐ மீன் அனுபவிக்கிறோம். லைக் இல்லன்னா வந்து எப்படி ஒரு பேக்வர்டாவே இருந்திருப்போம். இப்பவும் கிராமத்துல இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த நீங்க சொல்ற மாரி நீங்க சொல்ல எக்ஸாம்பிள் இஸ் வெரி கரெக்ட். ம். இதுல வந்து அர்பன்ல வந்து நம்ம நெறைய ஈக்குவலைஸ் ஆயிட்டோம். பட் ரூரல்ல இன்னும் அந்த அ ஜாதி அடுக்குகள் இருக்குல்ல, அந்த சமூக அடுக்குகள் இன்னும் நெறைய இருக்கு. ம். ம். பணம் ஆமா. இது இன்னும் இருக்கு. வணங்கான் மாதிரி இன்னும் நெறைய இருக்கு. அதெல்லாம் இன்னும் இருக்குன்றது ஆச்சரியமா இருக்கு அருணா. அதுதான் சொல்றேன். நான் சில வருஷம் முன்னாடி நடந்த கதைய நான் சொன்னது, இன்னுமா அந்த மாதிரி இருக்கு அப்டின்ட்டு இருக்கு. அதுவும் ஆக்சுவலி நம்ம ஊரெல்லாம் எவ்வளவோ தேவல்ல தமிழ்நாடுலாம். நீங்க நார்த் எல்லாம் போனீங்கன்னா, அந்த ஆமா. டிஃபரன்ஸ் வந்து ம். ரொம்ப ஸ்டார்க்கா இருக்கும். ரொம்ப ஸ்டார்க்கா இருக்கும். நான் ம். இங்கேருந்து வந்து இப்ப நான் ஜெய்ப்பூர் போனேன் இல்லையா? ஸோ ஆ. இந்த கேப் எல்லாம் போனா இப்ப நாமளே தான் பின்னாடி அந்த லக்கேஜ்லாம் உள்ள போடணும். அவர் வந்து உள்ளேருந்து அந்த டிரைவர் வந்து அவர் அந்த பட்டன் பிரஸ் பண்ணுவாரு. நான் பின்னாடி போயிட்டு போட்டுருவேன் என்னோடது. ஆ. அங்க போம்போது ஓ! நான் இறங்கின உடனே ஓடி வந்தாரு. "ஐயோ! நீங்க ஏன் போடுறீங்க?" எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்களா? அப்படின்ற மாதிரி. அங்க வந்து அது வேற. அவங்கள இன்னும் அந்த பழைய காலத்து முந்தியெல்லாம் அப்படிதான் இருந்தாங்க. நம்ம ஊர்லயும். ம். இன்னும் அப்படிதான் ஆஹா. இருக்காங்க அவங்க. ஐம் நாட் சேயிங் தட் இஸ் பேட். திஸ் இஸ் குட் அப்படி சொல்லல. பட் அந்த டிஃபரன்ஸ் தெரிஞ்சது எனக்கு. ஆமா. ம். நான் எங்கேயோ போயிட்டேன்னு சொல்லிட்டு, பயந்துட்டு இருந்தேன் அவர்கிட்ட. இங்க நான் ரொம்ப இது பண்ணுவேன். ஐய்யயோ! அவர் திட்ட போறாரு. அவர் சொன்ன இடம் வேற. ஏன்னா வந்து எனக்கு அது ஜெய்ப்பூர் ஏர்போர்ட்ல இருக்கிற இடம் சரியா தெரியல. அவர் எங்க வருவாருன்னு நான் அப்பாலஜைஸ் பண்ணும்போது, அவரு எதுக்கு நீங்க அப்பாலஜைஸ் பண்றீங்க? அந்த மாரி இருந்தது. இங்கன்னா அவங்க திட்டிட்டு இருப்பாங்க என்ன? அந்த மாதிரி அந்த ஒரு இதுல இருந்ததுல, அங்க என்ன சாவுகிற இப்படி அகிம்சை. வந்து இருக்காங்க? அப்படின்னு. சோ நான் இப்போ ஒரு ஆமா. இப்ப புக் நான் ம். சாரி தங்கவே. சாரி. சொல்லுங்க. சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க இல்ல தங்கவே. இந்த காவியம் வாசிச்சுட்டு இருக்கேன் இல்லையா? அதுல அதுல வந்து இத பத்தி இப்ப நாம இந்த பேசின சப்ஜெக்ட் நார்த்ல வந்து எப்படி ஜாதியம் அ இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. டிஃபரன்ஸ் எவ்வளோ பார்க்குறாங்க அப்படின்றது தான் கிட்டத்தட்ட கதையே அதுதான். ம். ஆ. காவியம்ன்ற ஒரு நாவல் வாசிச்சுட்டு இருக்கேன் இல்லையா? ஆ, ஓகே. ஆ, ஆ. சேமோனோடது வந்துட்டு இருக்குல்ல இப்போ. அது. ஆமா. ஆ. ஓஹோ! அது வந்து ஆமா. ரொம்ப விவரமா சொல்லியிருக்காரு. ஆஹா.
கதை இது வந்து களம் வந்து நார்த் மகர் இந்தியா அப்படின்ற நார்த் இந்தியால நடக்கிற மாதிரியான கதை. ஆனா கதை. தமிழ்ல எழுதியிருக்கேன். ஓகே. அது வித்தியாசமா இருந்துச்சு எனக்கு அது படிக்கும்போது. மகர் அப்படின்றாங்க. சில இடத்துல வந்து ஒரு பேர் சொல்றாங்க அந்த கீழ் ஜாதியினருக்கு. அதாவது எந்த அளவுக்கு அப்படின்னா, ஒரு சொல்லணும்னா, தாங்களே அந்த ஜாதியை சேர்ந்தவர்களே தன் உடம்பில் ஓடுவது ரத்தம் அல்ல சாக்கடை அப்படின்னு காலங்காலமா சொல்லி புரிய வைக்கப்பட்டிருக்கு. அது அவங்களும் ஒத்துக்கிறாங்க. அதுக்கு தகுந்தாப்பதான் அவங்க பிஹேவ் பண்றாங்க. மத்தவங்களும் அவங்க அப்படிதான் நடத்துறாங்க அப்படின்ற அளவுக்கு எழுதியிருப்பாங்க. ஆமா, அதுதான் உண்மை. ஆக்சுவலி ஒடுக்கப்பட்டவங்க வந்து அவங்கள வந்து இப்படி பிரெயின் வாஷ் பண்ணி அவங்க எழுந்து வர முடியாதபடி அமுக்கி வச்சிடுறாங்க. எழுந்தே வர முடியாதபடி அவங்க உரிமையை வந்து அதுதான் அவர் அழகா அதுல சொல்றாரு. அது யாருமே இவ்வளவு அவன் பணம் செலவழிக்கிறான், நம்ம எல்லாம் இவ்வளவு கஷ்டப்படும் போது இவன் இவ்வளவு பணம் செலவழிச்சு கல்யாணம் பண்றான், சொத்துல ஒரு பாதி ஒரு 1/3 ஆஃப் சொத்தை அழிச்சு அவர் வந்து கல்யாணம் பண்றாரு. ஆனா அதை எல்லாரும் பெருமையா தான் சொல்றாங்களே தவிர இந்த பணத்தை வச்சு இவ்வளவு நம்ம பண்ணிக்கலாமே, நாம எல்லாம் கஷ்டப்படும் போது இப்படி இருக்காரே அப்படின்னு யாருமே கேள்வி கேட்கல. அது தோணவே இல்லை அவங்களுக்கு. யாருக்குமே கேள்வி கேட்கணும்னு தோணவே இல்லை அந்த காலத்துல அப்படிங்கிறாரு. அந்த மாதிரி கம்யூனிசம்க்கு முன்னாடி நீங்க சொன்ன மாதிரி சோசியலிசம்க்கு முன்னாடி வந்தது. நான் வந்து ரா முத்துக்குமார் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் திராவிட இயக்க வரலாறு அப்படின்னு சொல்லி ஒரு புக் எழுதிருக்காரு. 2 பாகம் இருக்கு அதுல. முதல் பாகம் படிச்சுட்டு இருக்கேன் நான். சோ அதுல வந்து எப்படி திராவிட இயக்கம் வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டி, அதாவது நீதி கட்சியில இருந்து அண்ணாதுரையுடைய ஆட்சி வரைக்கும் நடந்த காலகட்டத்தை பத்தி முதல் பாகத்துல எழுதுறாரு அவரு. சோ எப்படி இது வந்து உருவாச்சு, இந்த திராவிட கட்சி அப்படின்றது எதுக்காக உருவாச்சு, எப்படி உருவாச்சு அப்படிங்கறத சொல்றாரு. அதுக்கு எப்படி வந்து இந்த ஒடுக்குமுறை வந்து அடிப்படையா இருந்தது, ஏன் வந்து ஆன்டி பார்ப்பனியம், ஆன்டி பிராமணிசம் எல்லாம் எதனால வந்தது அப்படிங்கறத அவரு சொல்றாரு. அவரோட எப்படி உருவாச்சு. ஏதாவது இம்பார்ட்டன்ட் இது இருக்கா நீங்க சொல்ல விரும்புறது? அதுதான் அதாவது அதுல என்ன சொல்றாரு அப்படின்னா, நமக்கு தெரிஞ்சதுதான், பல இதுல கேட்டதுதான். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, பிரிட்டிஷர்ஸ் வந்து 19th செஞ்சுரியில வந்து மிடில் ஆஃப் 19th செஞ்சுரியில பிரிட்டிஷர்ஸ் வந்து தே வாண்டட் லோக்கல்ஸ் டு பார்ட்டிசிபேட் இல்லையா, அவங்களுக்கு ஹெல்ப் வேண்டி இருந்தது இல்லையா, இவ்வளவு பெரிய கண்ட்ரி கவர்ன் பண்றதுக்கு அவங்களால பண்ண முடியல. லோக்கல் இந்தியன்ஸ் ஹேவ் டு ஹெல்ப் தெம் அப்படிங்கும் போது இருக்கிறதுலயே வந்து படிச்சவங்க, அப்ப அந்த காலத்துல படிச்சவங்க வந்து பிராமணர்கள் தான். ஏன்னா அவங்க வேதம் படிச்சவங்க, அதனால அவங்களுக்கு சான்ஸ்கிரிட் தெரிஞ்சிருந்தது. அண்ட் அந்த முறையில படிச்சவங்க அவங்கதான், பிராமின்ஸ் தான் படிச்சவங்கலாம். அப்போ வந்து அவங்க அதனால அவங்கள தேர்ந்தெடுத்து இவங்களுக்கு கொஞ்சமாவது படிக்க தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஸ்பெசிபிக்கா லோக்கல் பிரிட்டிஷ் இவங்க வந்து தேர்ந்தெடுத்து நீங்க வந்து கணக்கு பாருங்க, ரெவென்யூ பாத்துக்கோங்க அப்படின்னு அவங்களுக்கு பொறுப்பு கொடுத்தாங்களாம். சோ அப்ப அந்த மாதிரி பொறுப்பு கொடுத்ததெல்லாம் பிராமின்ஸ்க்கு பொறுப்பு கொடுத்த அப்புறம் அதுக்கப்புறம் மெக்காலே வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ், இங்கிலீஷ் எஜுகேஷன் இன்ட்ரோடியூஸ் பண்ணப்போ ஃபர்ஸ்ட் அதை வந்து யூஸ் பண்ணிட்டவங்க பிராமின்ஸ் தான். அவங்க வந்து ஆல்ரெடி ஒரு ஃபவுண்டேஷன் இருந்தது அவங்களுக்கு முன்னாடியே. அவங்க வந்து சமஸ்கிருதம் கொஞ்சம் தெரியும், அவங்களுக்கு படிச்சிருக்காங்க. அப்படிங்கும்போது அந்த படிப்பு ஆர்வத்துல அவங்க வந்து ஆல்ரெடி அரசாங்க வேலையும் ரெவென்யூ எல்லாம் பாத்துட்டு இருந்ததுனால, ஓஹோ நம்ம படிச்சா இங்கிலீஷ் படிச்சா நம்ம நல்ல வேலையில அமரலாம், நமக்கு நிறைய பணம் கிடைக்கும் அப்படிங்கிற அந்த ஆர்வத்துல பிராமணர்கள் நிறைய பேர் வந்து படிக்க போனாங்க. அதனால அந்த இங்கிலீஷ் எஜுகேஷனை வந்து இங்கிலீஷ் வந்து விரும்பி படிச்சாங்க. அது படிச்சதுனால அவங்களுக்கு வாய்ப்புகள் நிறைய கிடைச்சது. அந்த சிவில் சர்வீஸ் பார்க்கும்போது 90% of the seats will be filled up by Brahmins only. Because others were not allowed இல்ல, அதுதானே உண்மை. ஒண்ணு வந்து ஏன்னா அது வந்து ஒரு ஸ்பைரல் மாதிரி, ஒரு இது மாதிரி ஆயிடுச்சு, ஒரு நேச்சுரல் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் மாதிரி ஆயிடுச்சு. அதாவது ஒரிஜினலா இவங்க யாரும் படிக்காதவங்க, படிச்சவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சது. வாய்ப்பு கிடைச்சு அவங்க உட்கார்ந்தவங்க வந்து அந்த வாய்ப்பை தக்க வச்சுக்கணும், நாங்க வந்து பவர்ஃபுல்லா இருக்கணும்ன்றதுக்காக அவங்க வந்து ஒடுக்கினாங்க அப்படிங்கறது 2 முறையும் சொல்றாரு. ஒண்ணு வந்து இவங்க வந்து நிறைய பேர் படிக்கலன்றது சொல்றாரு. அப்படி படிக்க ஆர்வம் வந்தவங்களை கூட இவங்க வந்து வரக்கூடாதுன்னு ஒடுக்கிட்டாங்க அப்படிங்கிறாரு. அதனால அது ஒரு விஷயஸ் சர்க்கிள் மாதிரி அவங்களுக்கு வாய்ப்பே இல்லாம போயிட்டே இருந்தது. You're saying முன்னாடி வந்து every ஜாதி had opportunity but they didn't take it up, அதுக்கப்புறம் இவங்க தடுத்தாங்க அப்படின்றீங்களா? இல்ல தீப்தி, என்ன சொல்றாங்க அப்படின்னா,
பிராமணர்கள் தொழில் முறையில வந்து படிச்சவங்களா இருந்தாங்க இல்லையா, முன்னாடி வேதம் எல்லாம் ஆமா ஆமா படிச்சதுனால அந்த மாதிரி வேலை பண்ணதுனால படிப்புன்றது அவங்களுக்கு ஆல்ரெடி இருந்தது. இங்கிலீஷ் படிப்பு இல்லைன்னா கூட சமஸ்கிருதம் எல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தது. அவங்க வந்து அந்த மாதிரி வேதம் வந்து பண்ணதுனால அவங்கள வந்து சூஸ் பண்ணாங்களாம் பிரிட்டிஷ். இந்த மாதிரி நீங்க வந்து யூஆர் ஆல்ரெடி எஜுகேட்டட் டு சம் எக்ஸ்டென்ட், சோ யூ வில் அண்டர்ஸ்டாண்ட், யூ கேன் டூ திஸ் ஒர்க்னு அவங்கள வந்து சின்ன சின்ன கிராமிய வேலைகளுக்கு அவங்கள அப்பாயிண்ட் பண்ணாங்க, பிரிட்டிஷர் சார்பா வேலை பண்றதுக்கு. அதுக்கப்புறம் இங்கிலீஷ் எஜுகேஷன் வந்தப்போ ஆல்ரெடி வந்து நல்ல பொசிஷன்ல இருந்த பிராமின்ஸ் வந்து ஆஹா இப்ப இன்னும் நமக்கு பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு, இங்கிலீஷ் லாங்குவேஜும் வந்துச்சு, இங்கிலீஷ் கத்துட்டா நம்ம இன்னும் பெரிய பொசிஷன் அடையலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து கத்துட்டு ஆர்வமா கத்துட்டு அவங்க படிப்படியா உயர்ந்தாங்க. இந்த கதையில வர ரங்கராவ் மாதிரி தான் அவர் சொல்றாரு. ரங்கராவ் எப்படி படிப்படியா உயர்ந்தாரு அப்படிங்கிறாரு பாத்தீங்களா. அந்த வகையில தானே அவர் நிறைய பணம் சம்பாதிச்சு அரசாங்க வேலையில இருந்து தானே பணம் சம்பாதிக்கிறாரு அவரு. சோ அப்படி அந்த மாதிரி இருந்தாங்க அப்படிங்கிறாரு. அப்படி இருக்கும்போது நிறைய வந்து அந்த ஃபவுண்டேஷன் படிப்பே இந்த வந்து நான் பிராமின்ஸ்க்கு கிடையாது. அவங்க எல்லாம் வந்து தொழில் செஞ்சவங்க, பரம்பரை தொழில் செஞ்சவங்க, விவசாயிகள் அந்த மாதிரி இருந்தவங்க. அவங்களுக்கு படிக்கணும், சமஸ்கிருதம் தெரிஞ்சுக்கணும், வேதம் தெரிஞ்சுக்கணும்னு அந்த அடிப்படை இல்ல அவங்களுக்கு, இல்ல. சோ அந்த இல்லாததுனால அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. ஓகே, அதுக்கப்புறம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஓபன்ட் அப் ஃபார் லேர்னிங் இங்கிலீஷ். அப்ப வந்து அவங்க அடக்கப்பட்டாங்க. பிராமணர்கள் வந்து இது பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, இது மூலமா நம்ம வந்து பவர்ஃபுல் ஆகலாம் அப்படின்னு அவங்க வந்து அடக்கிட்டாங்க அப்படிங்கிறாரு. அதாவது நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கல நான் பிராமின்ஸ்க்கு. அதனால they had to form associations, they had to form movements to encourage non-Brahmins to study, to take up அப்படின்னு. உங்க பரம்பரை தொழில் எல்லாம் விட்டு நீங்களும் படிங்க, நீங்களும் அரசாங்க வேலைக்கு வாங்க, நீங்களும் வந்து பெரிய ஆள் ஆகுங்க அப்படின்னு அவங்கள இது பண்ண வேண்டியிருந்தது, புஷ் பண்ண வேண்டியிருந்தது. இதெல்லாம் ப்ரீ இண்டிபெண்டன்ஸா போஸ்ட் இண்டிபெண்டன்ஸா? ப்ரீ இண்டிபெண்டன்ஸ். ஏன்னா இது வந்து திராவிட இயக்கம் வந்து ஆரம்பிச்சது 1912ங்கிறாரு. நீதி கட்சி ஆரம்பிச்சது வந்து சம்டைம் இன் 1912 1915ல நீதி கட்சி ஆரம்பிச்சாங்க போல இருக்கு. பெரியார் வந்ததெல்லாம் 1930s இல்லையா? I think பெண் ஏன் அடிமையானால் was written in the 20s. அப்படியா? ஓகே. அது நல்ல புக். அதுல வந்து அன்னி பெசன்ட் பத்தி எல்லாம் எழுதுறாரு. so many different things he talks about. எதுல அந்த நீங்க சொல்ற இந்த திராவிட இயக்கத்துல ஓகே ஓகே அன்னி பெசன்ட் ஒரு கேட்டலைசிங் ஃபேக்டரா இருந்தாங்க திராவிட இயக்கம் வந்து வலுவா உருவாகிறதுக்கு அப்படின்னு. ஏன்னா அன்னி பெசன்ட் வந்து ஹிந்துத்துவா மாதிரி ஒரு வெரி என்ன சொல்றது, ரொம்ப ஃபண்டமெண்டலிஸ்ட் ஹிந்து மாதிரி ஒரு மாதிரி இருந்தாங்களாம். ஹோம் ரூல் ஸ்டேட்மெண்ட் அவங்க தானே எடுத்துட்டு வராங்க. பட் எல்லாம் பிராமின்ஸும் அவங்களோட சேர்ந்து ப்ராமினன்ஸ் கிடைச்சு அவங்க வந்து வேதம் தான் வந்து உயர்ந்தது, இந்த இது வந்து இந்து ரிலிஜியன் தான் உயர்ந்தது அப்படின்ற அந்த கோட்பாடை முன்ன வச்சு நிறைய இது பண்ணாங்களாம் அவங்க அப்படின்னு. சோ அவங்க ஒரு கேட்டலிஸ்டா இருந்தாங்க இந்த திராவிட இயக்கம் உருவாகிறதுக்கு அப்படின்னு. அவங்களுடைய க்ரோயிங் பவரை வந்து பார்த்துட்டு இன்னும் பிராமின்ஸ் ஈவன் மோர் அண்ட் மோர் பவர்ஃபுல் ஆயிட்டா நம்ம கம்ப்ளீட்டா ஒடுக்கப்படுவோம் அப்படின்ற ஒரு பயத்துல இது உருவாச்சு அப்படிங்கிறாரு. பவர் எவனுக்கு கிடைக்கிறதோ அவன் வந்து இன்னும் மேல மேல he wants to take it and keep others under him. இல்ல அது நேச்சுரல் பினாமினல் தானே. யாரும் முன்னுக்கு வரக்கூடாது, நாமளே தான் முன்னுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறது அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் எல்லாரும். ஆமா, இப்ப இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் எல்லாம் பாருங்களேன், இவங்க வந்து யாரும் படிக்க கூடாது சோ தட் அவங்களே பவர்ல இருக்கணும்ன்ற மாதிரிதான் இருக்கு. எல்லாரையும் வந்து ஒரு முட்டாளா வச்சிருந்தாதான் நாம இன்னும் பவர்ல இருப்போம்ன்ற மாதிரி. ஆமா அதான். But it's too complex, ரொம்ப காம்ப்ளெக்ஸ் டு ரொம்ப சிம்பிளிஸ்டிக்கா எல்லாரும் பேசுற மாதிரி. அப்படி சுருக்கி சொல்லிட முடியாது. அதான் ரொம்ப சிம்பிளா வந்து a+b=c அப்படின்னு சொல்ல முடியாது நம்மளால. எத்தனையோ லேயர்ஸ் இருக்கு அதுல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு. கிறிஸ்டியன்ஸ்குள்ளயும் ஜாதி இருக்கு, முஸ்லிம்ஸ்குள்ளயும் ஜாதி இருக்கு, எல்லாருக்கிட்டையும் ஜாதிங்கிறது ஒரு காமன் ஈவில் அது ஆக்சுவலி.
ஆமா. அந்த ஒரு ஹிந்து லிட் ஃபெஸ்ட் நடந்தது இல்லையா? 2017ல. அப்ப வந்து அந்த வருடம் வந்து அ தலித் இதுதான் வந்து டாபிக்காவே இருந்தது. கம்ப்ளீட்லி அவங்களோட இலக்கியம் அவங்களோட அப்ப வந்து ஒருத்தங்க வந்தாங்க. ஆக்சுவலி தலித் கிறிஸ்டியன் அவங்க. இல்ல. ஆக்சுவலி ஷி இஸ் தலித் அண்ட் தென் ஷி வாஸ் டெல்லிங் இந்த மாதிரி நான் கிறிஸ்டியானிட்டிக்கு நான் வந்து கன்வெர்ட் ஆனேன். பிகாஸ் இந்த மாதிரி நெறைய இதெல்லாம் ஆச்சு. இந்த மாதிரி என்ன நெறைய சப்ஜுகேட் பண்ணிட்டு இருந்தாங்க தலித்ன்றதுனால ஐ ஃபெல்ட் லைக் ஐ ஹேட் டு கன்வெர்ட். பட் கன்வெர்ட் ஆனாலுமே வித்தின் தட் கிறிஸ்டியானிட்டி இட்செல்ஃப் அந்த ஜாதி பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ இப்ப வந்து எனக்கு எதுவுமே இல்ல. ஐ டோன்ட் வாண்ட் டு ஹேவ் எனி ரிலிஜன் பிகாஸ் நம்ம ஊர்ல அது ரொம்ப என்ன சொல்றது? ரொம்ப ஆழமா இருக்கு இல்லையா? ஸோ இட் இஸ் நத்திங் ரிலேட்டட் டு த ரிலிஜன் இட்செல்ஃப். இட்ஸ் கம்ப்ளீட்லி எவ்ரிபடி லுக்ஸ் அட் மீ ஒன்லி அஸ் தலித். ஸோ அதனால வந்து எனக்கு எல்லாத்துலயுமே எனக்கு இத போயிடுத்து. நம்பிக்கை போயிடுத்து அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. That is what it is. It is all deep rooted. அது எப்படி வந்து அழிக்கணும்ன்றது வந்து காலம் தான் முடிவு பண்ணும். ஆஹா, அருமை. சோ நம்ம வந்து முதல் பகுதியில இதோட முடியுது. முதல் பகுதியில என்ன முடியுது அப்படின்னா, சோமு வந்து அவர் தங்கவேல் படிக்கல. ஸ்பாய்லர் ஓகேயா தங்கவேல்? பரவாயில்ல போடுங்க. சோ சோமுன்ற வந்து எப்படி ரங்கராவ் அவருடைய நம்பிக்கைக்கு பாத்திரமா ரொம்ப பொறுப்போட வந்து இருக்கான், வளர்றான். அது முக்கியமா வந்து அவனுக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட் லைஃப்ல வந்து அந்த கொள்ளக்காரங்களால அவனுக்கு நடக்குது. அது அவனுடைய சாமர்த்தியத்தினால நடக்குது. எப்படி அவன் தன்னுடைய சாதுரியத்தினால ரங்கராவுடைய குடும்பத்தையும் அவங்க நடக்க இருந்த கல்யாணத்தையும் வந்து காப்பாத்துறான். அந்த ஊர்லயே பிரபலம் ஆயிடுறான். அந்த ஊர்ல எல்லாரும் அவனை மதிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த இதுக்கப்புறம் அப்புறம் அந்த ரங்கராவுக்கு ரொம்ப க்ளோஸ் ஆயிடுறான். அது மூலமா அவன் வந்து படிக்கிறான். இது உனக்கு என்ன வேணும் அப்படின்னு ரங்கராவ் கேட்கும் போது நான் படிக்கணும் அப்படின்னு சொல்றான். வேற எதுவும் கேட்காம நான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வமா படிக்கிறான். சோ அது ஒரு டேர்னிங் பாயிண்டா அவனுக்கு சோமுவோட வாழ்க்கையில ஆயிடுது. அது அவனுடைய சொந்த உழைப்பு, அவனுடைய சொந்த சாதுரியத்தினால வர்றதுதான். அது வந்து அழகா சொல்றாரு. அந்த இதுல இந்த முதல் பகுதி அதோட முடியுது இல்லையா தீப்தி? முதல் படி நான் முடியல. நான் 14ஆம் சாப்டர் வரைக்கும் தான் நான் படிச்சிருக்கேன். ஓகே. சோ அதோட முடியுது. கல்வி கற்க போறான். அப்படி கல்வி கற்கிறான். அது அப்படி முடியுது. முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் வந்து சோமுடைய இருண்ட காலம் ஒரு வந்து இடைவேளையில வருது. இடைவேளை இடைப்பகுதி இடைவேளை அப்படின்னு ஒரு 3-4 சாப்டர்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுல அவனுடைய இருண்ட காலம் அப்படின்னு சொல்லலாம். அவன் வந்து தவறி போற காலம், ஒரு வழி தவறி போற காலம் ஒண்ணு வருது அதுக்கு. அதுக்கப்புறம் திருப்பியும் அவன் வந்து கருத்துக்கு வரான். அது வந்து சொல்றாரு. பட் இதெல்லாம் பார்த்தா கொஞ்சம் ஒரு ஃபீல் குட் கதை இல்லையா? ஒரு ஃபீல் குட் கதை. ஆமா, அது ஒரு ஹீரோ கதை. இது வந்து சோமு அப்படின்ற அவன் கேரக்டர்ல தனுஷ வச்சு ஒரு படம் எடுக்கலாம் ஆக்சுவலி. இல்ல பொதுவா இந்த நாவலை பத்தி பேசும்போதே எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, சோமு என்பவன் சோமு முதலி ஆகக்கூடிய கதை அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, கரெக்ட். ஆமா, அதுதான். ஒரு விளிம்பு இதுல கீழ் நிலையில இருக்க ஒரு பையன் வந்து எப்படி தன்னுடைய சொந்த இதனாலயும் கடவுளுடைய அருளாலையும் அப்படியே சொல்லணும், லக்கு தானே அவனுக்கு ஒரு விதத்துல. எப்படி வந்து அத அடிக்கடி சொல்றாரு. அது ஒரு முக்கியமான விஷயம். ஐ வாண்ட் டு டெல் யூ. ஒவ்வொரு பல இடங்கள்ல வந்து ஆத்தர் சொல்றாரு, சோமு அதிர்ஷ்டசாலிதான், சோமு அதிர்ஷ்டசாலிதான் அப்படிங்கிறாரு. நிறைய இடத்துல இது இல்லையா நீங்க சொல்ற மாதிரி அவனோட இது இருந்தாலும் அந்த மாதிரி நடக்கணுமே. ஏன் வந்து கொலைக்காரங்க வரணும் இல்ல, அந்த மாதிரி ஒரு சம்பவம் அவனுக்கு நடக்கணும் அப்படின்றது அவனுடைய அதிர்ஷ்டம் தானே. இந்த மாதிரி ரங்கராவ் அவனை கூப்பிட்டு அனுப்பிச்சது, அங்க போக வேலை பண்ணது, அது ஒரு அதிர்ஷ்டம். எல்லாமே அதுவும் இருக்கணும் அவனுக்கு இல்லையா? ஆனா அவனோட கேரக்டர் வந்து அவன் ட்ரீம் பண்றது, அவன் நினைக்கிறது, அவன் ஆசைப்படுறது கூட அவர் அதிர்ஷ்டங்கிறாரு. அவன் அதிர்ஷ்டசாலி தான் அப்படிங்கிறாரு. ஆமா ஆமா அப்படிதான் சொல்றாங்க. அந்த மாதிரி எண்ணங்கள் வர்றதே நிறைய பேத்துக்கு இருக்காது. அதனால அதிர்ஷ்டசாலி தான். நல்ல வேலைக்கு வேலை சாப்பாடு கிடைக்குது, ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரியான ஆளுங்க இந்த மாதிரிலாம் சிந்திக்க மாட்டாங்க. அவன் வந்து அப்படி சோறு இல்லாம இருந்ததே அவனுக்கு ஒரு வகையான அதிர்ஷ்டம் அப்படின்ற மாதிரி சொல்றான். அப்படின்னு சொல்றாரு. எல்லாமே அவனை உருவாக்கின ஒரு இது மாதிரி சொல்றாரு அழகா. ஆமா.
குட். சோ அடுத்த வாரம் என்ன படிக்கலாம்? இது இன்னும் இருக்கா அதுல? இன்னும் எவ்வளவு சாப்டர்ஸ் இருக்கு அருணா இதுல? முதல் பகுதி இல்லையா இல்ல இதுல ஃபுல்லாவா? ஃபுல்லாவே தான். முதல் பகுதியில என்ன ஒரு 16 சாப்டர்ஸ் இருக்குமா? ஏன்னா நான் 14 முடிச்சுட்டேன். இன்னும் முடியற மாதிரி இருக்கு. மேபி ஃபர்ஸ்ட் பார்ட் முடிச்சிட்டு அந்த மிடில் பார்ட்டும் முடிச்சிட்டு வேணா வரலாம். பிகாஸ் அதுக்கு மேல நாங்க எங்களால படிக்க முடியுமா தெரியல. தங்கவேல் உங்களுக்கு என்ன உங்க அடுத்த வாரத்துக்கா? ம். அடுத்த வாரத்துக்கு திஸ் வீக் இஸ் லுக்கிங் வெரி பிஸி. எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும்னு தெரியல. நான் ஆக்லாந்து போறேன் வேலை விஷயமா. ஓ ஓகே. ஆமா. நான் அடுத்த வாரம் டியூஸ்டே வென்ஸ்டே அங்க இருப்பேன். ஃப்ரைடே அன்னைக்கு ஒரு வாலண்டியர் டே இருக்கு. அதனால அங்கே போயிடுவேன். ஸோ கொஞ்சம் பிஸி தான். தெரியல எவ்வளவு படிக்க முடியும்னு பாக்குறேன். நம்ம எப்படியும் கேஷுவலா தானே இருக்கோம் அருணா. எப்படி முடிச்சிருக்கோமோ முடிச்சிட்டு ஆமா. வரலாம் பாப்போம். ஆமா நீங்க கண்டிப்பா முடிச்சிருவீங்கன்னு நினைக்கிறேன் இந்த புக்கையே. ஆமா நான் முடிச்சிருவேன்னு நினைக்கிறேன். பட் நீங்க நம்ம அடுத்த வாரம் வந்து இன்னும் இடைப்பகுதியை படிக்கணும் அப்படின்னா நான் படிக்கல. நான் ஐ வில் ரீட் சம்திங் எல்ஸ். இல்லைன்னா நான் மறந்துடுவேன் ம். ஆக்சுவலி. அதனாலதான் நீங்க படிச்சு ஞாபகம் முடிச்சிருங்க இருக்கு. அருணா. எங்களுக்கெல்லாம் நீங்க வெயிட் பண்ண வேண்டாம். நீங்க முடிச்சிடுங்க. ஏன்னா வந்து இந்த புக் எப்படின்னா அந்த மாதிரி ஒரு புக் அப்படி விட்டுட்டு அப்படிலாம் வர வேண்டாம். நீங்க நீங்க படிச்சு உங்க டைம்ல முடிச்சிருங்க. நீங்க நாங்க வரோம். எப்படி முடிக்கிறோமோ பாப்போம். ம். ஓகே எவ்வளவு சாப்டர்ஸ் இருக்குன்னு நான் பாத்துட்டு இருக்கேன். அதுல தெரிய மாட்டேங்கிறது இந்த கிண்டல்ல. நானும் பார்த்தேன். அதுக்கு அந்த இது குடுக்கும்ல கேட்டகரைஸ் பண்ணுவோம். அந்த இண்டெக்ஸ்ல ஜஸ்ட் ஷோயிங் த இதுதான் என்ன சொல்றது திருப்பி அடுத்த நளினி அப்படின்னு அடுத்த புத்தகம் வந்துடுறது. அவ்வளவுதான் காமிக்கிறதே தவிர அதுதான் காட்டுது. பட் ஆஹ் நான் சொல்றேன் இருங்க. இடைவேளை 30 வருஷங்கள். ஓகே அவனோட 30 வருஷத்தை ஒரு இடைவேளை மாதிரி கடகடன்னு சொல்லிடுறாரு. 30 வருஷத்தை வச்சு நான் ஃபுல் ம். புக் எழுத முடியாது அப்படிங்கிறாரு ஆத்தர். ஓ 14 சாப்டர் இருக்கு முதல் பகுதியில. 14. Actually, no. Can I tell something? I assume that they will marry this Somu to Ganga. நான் ஏதோ அந்த கற்பனையில இருந்தேன் நான். அவங்க அந்த நானும் பெண்ணிடம் நினைச்சேன் ஆக்சுவலி. அவ்வளவு எல்லாம் வந்து புரட்சி எல்லாம் யாருமே பண்ணலன்னு நினைக்கிறேன். இல்ல. என்னதான் ஒரு நல்லவரா இருந்தாலும் அவ்வளவு நல்லவரா இருக்கிறதுக்கு சாத்தியமே இல்லை. எனக்கு அப்படிதான் நினைச்சேன். சரி இப்படிதான் அவர் வந்து பணக்கான ஆனா போல இருக்கு அப்படின்னு நினைச்சேன் நான். அப்படி இல்ல. அது ஒரு நல்லதுதான் ஆக்சுவலி. இது வந்து முதல் பகுதியில 15 சாப்டர்ஸ் இருக்கு. தங்கவேல் படிக்கணும்னா இன்னும் ஒரு 8 சாப்டர் இருக்கு பாக்கி அவருக்கு படிக்கிறதுக்கு. ஓகே. அதுக்கப்புறம் வந்து ஒரு 3 சாப்டர் இடைவேளை இல்ல ஒரு 20 பக்கம் இடைவேளை இருக்கு. அவ்வளவுதான். 30 பக்கம் இருக்கு. நீங்க கிண்டல் தான் படிக்கிறீங்களா இல்ல நீங்க புத்தகம் வச்சிருக்கீங்களா? நான் ஐபோன்ல படிப்பேன். இது கிண்டில் ஒர்க் ஆக மாட்டேங்குது. இல்ல அதான் கிண்டில் வெர்ஷன் தான் படிக்கிறீங்களா? ஆமா கிண்டில் வெர்ஷன் தான். வெர்ஷன் தான் படிக்கிறேன். அவ்வளவுதான். ஆமா ஒரு 30 பேஜ் இருக்கும்னு நினைக்கிறேன் இடைப்பகுதின்றது. சரி அதுக்கு மேலேயே படிக்க முடிஞ்சதுன்னா நானும் முயற்சி செய்கிறேன். கொஞ்சம் விறுவிறுப்பா தானே போயிட்டு இருக்கு. சோ ஈஸியா தான் இருக்கு. இது கொஞ்சம் ஈஸி புக். இது ஜெயமோகன் புக் மாதிரி எல்லாம் இல்ல. சோ உங்களால முடிஞ்சது அப்படின்னா உங்களால 2 பேராலையும் படிக்க முடிஞ்சது அப்படின்னா இடைவேளை எண்டு வரைக்கும் நீங்க படிச்சிட்டீங்கன்னா 2வது பகுதியை நம்ம அடுத்த முறை இப்ப வர்றதுக்கு அடுத்த முறை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். சரி அப்ப இடைவேளை வரைக்கும் வச்சுக்கலாம். அப்போ வச்சுக்கலாம். ஆமா ஓகே ஓகே. ரெக்கார்ட் பண்றேன்னு சொல்லிட்டு நீங்க ஜாஸ்தி பேசவே இல்லை நினைக்கிறேன். நான் கொஞ்சம் தானே படிச்சிருக்கேன். அதனால நிறைய கான்ட்ரிபியூட் பண்ண முடியல. சாரி. அடுத்த வாரம் படிச்சுட்டு வர முயற்சி பண்றேன். சரி ஹோம்வொர்க் கரெக்டா பண்ணிட்டு வந்துருங்க தங்கவேல். சரி ஓகே ஓகே. சோ நெக்ஸ்ட் வீக் இல்ல நீங்களா இல்ல அடுத்த வாரம் பார்க்கலாம்? அடுத்த வாரம் பார்க்கலாமா? சரி இல்ல இருக்கிறேன் நானு. பார்க்கலாம். ஓகே. இந்த வாரம் ஆக்சுவலி ஏன் நம்ம நிறைய பேசல அப்படின்னா நம்ம ஜெனரலா வந்து
எப்படி ஆரம்பிப்போம் அப்படின்னா, நம்ம என்னெல்லாம் படிச்சோம் இந்த வாரம் அப்படின்ற அதுலயே போயிடும் பாதி இது. இல்லாட்டி பாதி. ஸ்ட்ரெயிட்டா ஆமா. அந்த புக் ஆஃப் த மந்த்ல குதிச்சதுனால நமக்கு அவ்வளோ பேச்சே இல்ல. ஆமா. இந்த புக் சுத்தம் இல்ல. ம். இது எனக்கு மறந்துருச்சு. நான் ரொம்ப படிச்சுட்டேனா, அதனால பழசெல்லாம் ரொம்ப மறந்துருச்சு. இல்ல. நீங்க நல்லா ஞாபகம் வச்சிருக்கீங்க. எனக்கே நீங்க நீங்க சொன்னது ஏதோ சிலதெல்லாம் மறந்து போச்சு. அப்புறம் தான் ஞாபகம் வந்தது. அந்த காவேரி பத்தி சொல்லும்போது, ஃபர்ஸ்ட் என்னடா காவேரி பத்தி எப்ப வந்ததுன்னு, அப்புறம் நீங்க சொன்ன அப்புறம் தான் ஞாபகம் வந்தது. ஓ! ஆமா படிச்சோம் அத. ஓகே. நான் சரி, இன்னும் ஓகே. இடியட் அப்படியே ஓகேங்க. வச்சிருக்கேன். இன்னும் படிக்கவே இல்ல. அதுக்குள்ள இந்த இத எடுத்தேன். இந்த திராவிட வரலாறு படிக்கலாம் அப்படின்னு எடுத்தேன். ஆ, ஆ, ஆ. அப்புறம் வந்து பெரியாரோட இந்த புக்கையும் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். இங்கிலீஷ் ஆ வெர்ஷன். இங்கிலீஷ் நீங்க டிரான்ஸ்லேஷன். திராவிட புக்ஸ் பத்தி சொல்லும்போது எனக்கு ஞாபகம் வருது. நீங்க அந்த இதுக்கு போயிருக்கீங்களா? சென்ட்ரல் மெட்ரோல இருக்கிற அந்த புக் பார்க் புத்தக பூங்கா. போணும். அதான் பார்த்தேன். திறந்திருக்காங்க அப்படின்னாங்க. திறந்திருக்கு. பார்க்கணும். நான் ஆக்சுவலி சென்னைக்கு வந்தேன் இல்லையா? எங்க அத்தை இறந்துட்டாங்கன்றதுனால நான் சென்னைக்கு வந்தேன். அப்ப வரும்போது நான் மெட்ரோ தான் எடுத்துட்டு போனேன். நான் அப்ப பார்த்தேன் அந்த புத்தக பூங்கா. வெளியில ஆஹா. இருந்து தான் பார்த்தேன். உள்ள போல. ஏன்னா எனக்கு சாமான் இருந்தது. அது வந்து உள்ள போனா அத ஒரு இடத்துல வைக்கணும். அது எனக்கு என்னமோ அந்த இடம் பிடிக்கல. சோ அப்படியே சேஃபா நான் இல்ல. வெளியில இருந்தே வந்து விண்டோ ஷாப் தான் பண்ணேன். நெறைய ம். பெருசா இருந்தது. அண்ட் நெறைய ம். கிளாஸ் விண்டோஸ்ல நெறைய இது வந்து பார்த்தது உள்ள வந்து இந்த திராவிடர் இந்த புக்ஸ் தான் நெறைய இருந்தது மாரி. ஒரு செக்ஷன் ஃபுல்லா ஓகே. இங்கிலீஷ் புக்ஸ் அதெல்லாம் இருந்தது. ஆஹா. இதுவும் நெறைய பார்த்தேன் நான். சோ ஆனா உள்ள போய் 15,000 பார்க்கல. அதான் 15,000 புத்தகங்களுக்கு மேல இருக்கு அப்படின்னாங்க அங்க. ஆனா அது பெரிய பரவாயில்லையே. இடம். ரொம்ப ஸ்ப்ரெட் அவுட்டா இருந்தும் நெறைய புக்ஸ் இல்லன்ற மாரி தான் இருந்தது. அது ஏன் சொல்றேன்னா வந்து ம். ஜென்ரலா இங்க பெங்களூர்ல இருக்கிற இடமே இருக்காது அளவுக்கு புக்ஸ் அப்படி குவிச்சு வச்சிருப்பாங்க. இங்க ஃபுல்லா அப்படி இல்ல இருக்கும். கொஞ்சம் ஸ்ப்ரெட் அவுட்டா இருந்தது. ம்ஹ்ம். ஓகே. இது போணும்னு நெனச்சுட்டு இருந்தேன் நானு. நான் படிச்சேன். இப்பதான் ஆரம்பிச்சிருக்காங்க. போன மாசம் தான் திறந்து வச்சாங்க போல இருக்கு. ஆமா. மிகவும் இட்ஸ் வெரி நியூ. இட்ஸ் வெரி நியூ. இட்ஸ் வெரி நைஸ். நீங்க போய் பாருங்க. மெட்ரோலயே ஆமா. போயிட்டு வந்துரலாம். எங்க ஓகே. குளோசஸ்ட் மெட்ரோ எங்க இருக்கோ அதுலருந்து எடுத்துட்டு நீங்க அப்படியே போயிட்டு எடுத்துட்டு வந்துரலாம். போயிட்டு வந்துடலாம். பார்க்கணும் அதான். போகணும். ம். சோ அவரு பெரியாரோட அந்த இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் எடுத்து வச்சிருக்கேன். விமென் பெண் ஏன் அடிமையானாள் அப்படின்ற அந்த ஓ! புக் அது நான் தமிழ்ல படிச்சேன். தமிழ்ல படிங்க படிச்சிருக்கேன். அருணா அத. அடியா? ஓகே. ஆ. பெரியாருடைய நம்ம ஃப்ரெண்ட்ஸோட பேசிட்டு இருக்கும்போது அவன் சொல்லிட்டு இருந்தான். பெரியாருடைய புக்ஸ மாத்திரம் அவங்க நேஷனலைஸே பண்ணல. பப்ளிக் ஒர்க்ஸே ஆக்கல அப்படின்னாங்க. பெரியார்து இன்னும் ஆ. விலை கொடுத்து தான் வாங்கணும். பாரதியார் இதாக்கிட்டாங்க. அண்ணாவுடைய எழுத்துக்கள் எல்லாம் வந்து நேஷனலைஸ் யூ கேன் கெட் இட் ஃப்ரீ. வெப்ல கிடைக்கும். பெரியார்து அந்த மாரி கிடைக்காதாம். இன்னும் பண்ணல அப்படின்னாங்க. ஆக்சுவலி இந்த பெண்ணின் அடிமை அண்ணால் வந்து 20ஸ்ல எழுதினது வந்து எப்படி ஒருத்தருக்கு அந்த டைம்ல இப்படி ஒரு தாட் இருந்ததுன்னு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது எனக்கு. ஆஹா. அவ்வளவு இதுவா இருந்தது அது. அது படிக்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது. ஓகே. ம். அவர் ஏன் அப்படி மாறினார்ன்றது கூட அவர் சொல்லியிருந்தாரு. அது எப்படி அவரும் வந்து சாதாரணமா தானே இருந்திருப்பாரு. ஹி வுட்ன்ட் ஹவ் பீன் அப்ப அவங்க சிஸ்டர்ஸ் டாட்டரோ யாரோ சின்ன பொண்ணு ஏதோ ஒண்ணு 8 இயர்ஸோ 9 இயர்ஸோ கல்யாணம் அப்பவே கல்யாணம் ஆயிட்டு அந்த பையன் இறந்துடுறான். அதுக்கப்புறம் வந்து இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, ஆ வேற ஒரு பையன சரி மறுமணம்ன்றது கான்செப்ட்டே கிடையாது பெண்ணுக்கு. ம். பட் ம். பெரியாருக்கு ம். வந்து எப்படின்னா, இல்ல எப்படி ஒரு குழந்தை இப்படி காலம் பூரா விதவையா இருக்கும்னு சொல்லிட்டு, அந்த பெண்ண எடுத்து வேற யாருக்கும் கல்யாணம் பண்ணி, அ அந்த ஒரு மாரிலாம் சீக்ரெட்டா தானே பண்ணணும். பெண்ண எல்லாம் இது ம். எப்படி அவங்க விடுவாங்கன்னு அப்படிலாம் பண்ணிட்டு இருக்கும்போது மாட்டின்றாங்க. ம். மாட்டின்டு பெரிய பிரச்சனைய எடுத்து அந்த குழந்தை அழறுதான். நான் கேட்டேன் எனக்கு இன்னொரு கல்யாணம் வேணுன்ட்டு. நீ ஏன் ம். இதெல்லாம் பண்ணன்ட்டு ம். பெரியார் அப்ப இவருக்கு வந்து ரொம்ப சேடா ஆயிடுறது. என்னோட இந்த மாரி ஒரு குழந்தையோட லைஃப் இப்படி ஆறுதுன்னு. அப்புறம் தான் அவருக்கு வந்து இந்த இதெல்லாம் தோன்றது. இந்த ம். மாதிரி. ம். ஆமா. அதுதான் வந்து இதுதான் அவர் வந்து இந்த கதையில சொல்ற மாரி, ஒரு சில மனிதர்களால தான் வந்து சூழ்நிலை கைதியாகாம, அத விட்டு வெளியில வந்து ஒரு அ மாற்றத்த உருவாக்க முடியுது இல்லையா? சூழ்நிலை கைதி. பா! ஐ லைக் தட் டெர்ம் அ லாட். ஆ. சொல்லுங்க. சாரி கன்டின்யூ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த இது. அதான் எங்க அண்ணா சொல்லுவான், இந்த மாதிரி வி ஆர் சோ லக்கி நமக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சப்புறம் வி ஹேட் லீடர்ஸ் லைக் தீஸ் பீப்பிள் இல்லையா? நேருலாம் வந்து எஜுகேஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுத்து சூப்பர்ஸ்டிஷனா இருக்கக்கூடாது.
தமிழ்நாட்டுல ஒரு பெரியார் அண்ணா அந்த மாதிரி வந்தவங்க இவங்க எல்லாம் வந்து நமக்கு லக்கு தான் அப்படிம்பா. அதாவது நம்ம எப்படி இருந்திருப்போம் அப்படின்னு நம்மளால யோசிச்சே பார்க்க முடியல. பழைய காந்தி கூட வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னல், அவருக்குன்னு சில இதெல்லாம் இருந்தது. விமன் எம்பவர்மெண்ட் எல்லாம் கொடுத்தா கூட அவருக்குன்னு சில வியர்டு தாட்ஸ் எல்லாம் இருந்தது. ஆனா ஒரு எஜுகேஷன் இம்பார்ட்டன்ட் அண்ட் நான் அந்த நீங்க சொல்ற மாதிரி இந்த விடோ ரீமேரேஜ், சத்தி அபாலிஷன், எஜுகேஷன் ஃபார் விமென், இந்த இது அன்டச்சபிலிட்டி, இந்த அம்பேத்கர் இவங்க எல்லாம் இதெல்லாம் வந்து ரெவல்யூஷனரி திங்கிங். இதெல்லாம் நம்ம பண்ணல அப்படின்னா நம்ம சொசைட்டிலி ரெக்ரெசிவா இருந்திருப்போம். பழைய காலம் மாதிரி இப்பவும் இருந்திருந்தோம்னா எவ்வளவு ரெக்ரெசிவா இருந்திருப்போம். ஈரான் மாதிரி இருந்திருப்போம் இல்லையா? ஈரான், ஆப்கானிஸ்தான் மாதிரி நம்ம ஒரு கண்ட்ரி ஆயிருக்கும். இந்த மாதிரி இந்த ஃபியூ சேஞ்ச் மேக்கர்ஸ் நம்ம எப்பவுமே கடமைப்பட்டிருக்கோம் ஆக்சுவலி. ஆனா இது வந்து ஒரு விதத்துல பார்த்தா நம்ம ஊர்ல இதெல்லாம் எங்கேயோ நடுவுல வந்திருக்கு. இந்த மாதிரி ஆப்ரேஷன் அந்த மாதிரி நம்ம பழைய சங்க கால இதெல்லாம் படிச்சா அவ்வளவு இருந்த மாதிரி தெரியல. இப்ப அதுக்கப்புறம் நடுவுல இந்த மாதிரி ஆகி பிகம் சோ அந்த ஒரு சொசைட்டியாவே ரொம்ப இதுவா ஆயிட்டோன்றது ஒரு 16th century 17 அந்த மாதிரி டைம்ல எல்லாம் அது இன்னுமே மோசமா இருக்கும்ன்றதுதான் எனக்கு தோன்றது. எங்கேயோ நடுவுல அப்படி ஆகி நீங்க சொல்லும் போதுதான் எனக்கு ஞாபகம் வருது, அந்த திராவிட இயக்க வரலாறுல எழுதுறாரு இவரு. அதாவது பிராமணர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தது வந்து சோழர்கள் தான் அப்படிங்கிறாரு. சோழர் காலத்துல வந்து குலோத்துங்க சோழன், முதலாம் குலோத்துங்க சோழன் டைம்ல என்ன பிராமணர்களை வந்து நிலம் கொடுத்து, கோவில் நிலத்தை எல்லாத்தையும் கொடுத்து, அவங்களுக்கு பணத்தை கொடுத்து, அவங்கள வந்து மந்திரிகளாகவும் இந்த இவங்களாகவும் வந்து கணக்கு பிள்ளைகளாகவும் வந்து நியமிச்சது சோழர்கள் தான். அவருங்க தான் வந்து பிராமணருக்கு மிக உயர்ந்த இடத்தை அவங்களை கொடுத்து அவங்களுக்கு இது பண்ணாங்க அப்படின்னு. ஆமா, அது வரைக்கும் பிராமணர்கள் போய் பிச்சை எடுத்து தானே வாழ்ந்தாங்க. இதெல்லாம் ஏழை பிராமணர்களா தான் இருந்தாங்க. அவங்களுடைய தொழில் வந்து வேதம் படிச்சு வந்து ஒரு கல்யாணமோ இல்ல ஒரு இது நிகழ்ச்சியோ இந்த அதுக்கு போயிட்டு சொல்றது, வேதம் கத்து கொடுக்கறது, இதுதான் அவங்களுடைய தொழில். அதுல எங்க அவங்களுடைய பணம் சம்பாதிக்க முடியாது. அவங்களுக்கு நிலம், சொத்து எதுவுமே கிடையாது. சோ சோழர்கள் தான் அவங்களுக்கு நிலத்தை கொடுத்து, தானியம் கொடுத்து, அவங்களுக்கு வந்து டாக்ஸ் ஃப்ரீ. ஆமா, நம்மளோட ரிச்சுவல்லயே நிறைய பிராமணர்களுக்கு கொடுக்கறதுல நிறைய எழுதி வச்சுட்டாங்க. நம்மளோட கஸ்டம்ஸ்லயே ஒரு பிராமணரை வந்து சாப்பிட இது பண்ணணும் அப்படின்றதுலயே நிறைய எழுதி வச்சுட்டாங்க. அவங்களோட ப்ரொடெக்ஷன் அந்த வேதாஸ்லயே வந்துடுறது இல்லையா? அப்ப நான் அந்த டைம்ல நம்மளுக்கு பணம் எல்லாம் கிடையாதுன்றதுனால இந்த மாதிரி இவாளோட தெய்வம்லதான் இருக்கணும், எல்லாரோட மத்தவங்க தெய்வம்லதான் இருக்கணும் அந்த மாதிரி. இதுதான் விஷ்ணுபுரத்துல அழகா அவர் வந்து சொல்றாரு இல்லையா? பாண்டியர்களும் இந்த சூரியதத்தர் வந்து அந்த ஈக்குவேஷன் பிட்வீன் பாண்டியன் அண்ட் சூரியதத்தன். அதுக்கப்புறமா வந்து அஜித்தன் வரும்போது அந்த சந்திரகுப்தன் வந்து எப்படி பாண்டியனோட அந்த ஈக்குவேஷனை வச்சுட்டு அந்த அரசனும் அந்த இவர்களும் அந்த ஆன்மீகவாதியும் எப்படி கூட ஒரே ட்ராக்ல ஃபாலோ ஒருத்தர் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு ரெண்டு பேருக்கும் தேவைப்படுறாங்கல்ல, அந்த மாதிரி அதை அழகா சொல்றாரு. பாண்டியனோட ஆதரவு இருக்க வரைக்கும் தான் சூரியதத்தர் இருக்காரு இல்லையா? சூரியதத்தரும் இருக்காரு, அந்த இவரும் சந்திரகுப்தர் வந்து பண்றாரு. சந்திரகீர்த்தி இல்ல ஒரு பேரு, சந்திரகீர்த்தி. அதுவும் சோ பாண்டியன் ஆதரவோட இருக்காரு. அதுக்கப்புறம் பாண்டியன் இதுல என்ன, பாண்டியனோட ஆதரவு போன அப்புறம் ஆக்சுவலி இந்த சமணர்கள் எல்லாத்தையும் கழுவேற்றினது வந்து இந்த சோழ பாண்டிய மன்னர்கள் தான் கழுவேற்றினாங்க போல இருக்கு இல்லையா? சமணம் வந்து நம்ம தமிழ்நாட்டுல அழிஞ்சதுக்கு காரணம் இந்த மன்னர்கள் வந்து அவங்கள சைவம் வளர்ந்தது, சமணம் அழிஞ்சது அப்படிவாங்க இல்லையா? மன்னர்கள் வந்து நிறைய சமண முனிவர்களை வந்து கழுவேற்றினாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த மன்னனுடைய ஆதரவு இருந்ததுனால தழைச்சாங்க. மன்னர் ஆதரவு இல்லாம மன்னனுக்கும் வந்து தேவைப்படுது, அவனுடைய பவரை செலுத்துறதுக்காக அது தேவைப்படுது. ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் இட்செல்ஃப். அப்படியே எல்லாம் ஒரே டிஃபரெண்ட் வெர்ஷன்ஸ்ல அப்படியே. ஆமா, ஓகே. அப்ப அடுத்த வாரம் சரிங்க. அப்ப அடுத்த வாரம் சந்திக்கலாம் 6:30 மணிக்கு. சரி, ஓகே. ஓகே. Bye. Have a great weekend. Bye bye. You too. Bye. Bye.